ஹாய்டா, இன்னைக்கு நீ பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஷைபாஸ் அண்ட் ஃப்ளர்ட்டி இன்டர்ன்னு சொல்லிட்டு ஒன் ஷாட் ஒன்று போட்டுருப்பேன்டா 2 வீக்ஸ் பிஃபோர். ஓகேவா? அதை 2 by 2 ஃபைனல் பார்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்டோரி ஞாபகம் இருந்தால் ஓகே, இல்லை ஒரு செகண்ட் கேட்டுக்கோங்க. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படின்னு சொல்லி போனாக்கா, நம்ம ஜம்முக்கு வந்து ஜிம்கிட்ட ஒரு சான்ஸ் கேட்குறாங்க. ஒரு சான்ஸ் கொடு ஜிம்மி, நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அப்படி ஜெக்கியே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் அவ்வளோ ஹானஸ்ட்டாக ஹம்பிளாக கேட்டுருக்காரு. அப்போ ஒரு வாய்ஸ் ஒரு சான்ஸ் கேட்குறாங்க, கொடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்க ஜின்னும் நம்பி நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜின்னா நம்பி ஜிம் எதிர்ச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. சான்ஸ் கேட்குறாங்க, கொடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ரொம்ப பேனிக்காக இருக்குது. இவர் எப்போ வந்தார் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அங்கே உள்ள வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேர் உள்ள வராங்க. உட்காருங்க சொல்லி உட்காராங்க. நம்பிட்டாங்க. எப்படி இருக்கீங்க சார்? ஜிமின் தான் டக்குன்னு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆச்சு அவங்க பாரு அப்படியே இருக்கான் பாரு. ஜிமின் கொஞ்சம் கூட மாறவே இல்லை ஜின்னு அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாம், ஏன் தம்பியாச்சு, நான் வளர்த்து ஏன் குழந்தை இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி அந்த கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. உட்கார ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மி உட்காராங்க. இப்போ ஜின்னு உட்காந்துருக்காங்க. நம்பிட்டு உட்காந்துட்டாங்க. ஜெக்கி மட்டும் நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜின்னு பார்க்குறாங்க. ஏன் பண்ணி வைக்கிற உட்கார சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியும் உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். ஏன் சடனாக வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஓகே தானே எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறேன். எல்லாம் ஓகே தான், ஒரு குட் நியூஸாக சொல்லணும். சரியா சொல்கிறாங்க. குட் நியூஸா என்ன ஏங்க ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. கெஸ் பண்ணி சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. பரவாயில்லையே ஸ்மார்ட் பா எப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. ஜிம்மில் பார்த்தா ஜிம் பார்க்குறாங்க. நிச்சயமா அங்கிள் ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்களா? எங்கள் வீட்டோட சனிலாக வரதுக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சிடும். ஆமாம், உங்கள் வீட்டோட சனிலாக வரதுக்கு அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நானும் ஜிம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. என்னால் வேறு ஒரு பர்சன் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? சேம் ஜின்னாலே அப்படி தான். அப்பா அம்மாட்ட சொன்னோம். அப்பா அம்மா ரொம்ப எப்படினாக்கா கொஞ்சம் ட்ரெஸ் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க. என்ன அவங்களால முடியல. ஓகேவா? இப்போ அவங்களே என்னோட வழிக்கு வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. ஆனால் அங்கிள் ஆண்டி கூட கோவம் வருத்தம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகேவா? அவங்களுக்கு தெரியும் ஜின் இந்த மாதிரி பையன் சொல்லிட்டு. ஓகேவா? அவங்க ஹாப்பி என்ன வீட்டோட சனிலாக நான் வரேன்றது கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வீக்கெண்டெல்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு செம்ம ஹாப்பி. ஜிம் அப்படி ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஜாலி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. பார்த்து அப்படி குதிச்சிட்டு இருக்கான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? அப்போ நம்ம அப்பாட்ட இப்போ நம்ம பேசுறது ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு பார்க்க நைட்டு பேசலாம். பேச நைட்டு ஆமாம் நைட் நம்ம பேசலாம். நைட்டு நான் வந்துட்டு அப்பாட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக கூடவே நினச்சிப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு தான் ஜிம்மில் ரொம்ப லவ்லியாக ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறேன். சரி ஓகே, நீங்கள் எதை பேசிக்கிட்டீங்க சொல்லுங்கள், என்ன பேசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதில் ஒன்றும் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை எது ஒன்று அந்த பையன் சான்ஸ் கேட்டுருந்தானே, எதுக்காக போன சான்ஸ் வேணும் சொல்லிட்டு நம்பிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஆக்வராக இருக்குது அது சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. டே நம்பிட்டு நானே சொல்லிட்டேன்டா, இவன் என் தம்பி லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியா அப்போ சொல்லி நம்பிட்டு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லுப்பா, லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுறது தைரியமாக சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. உனக்கு என்ன ஏஜ் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் 20 சொல்கிறாங்க. ஜிம்முக்கு 25 ஆக போகுது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அது தெரியும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. சொல்லு உங்கள் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படி கேட்குறாங்க. அப்புறம் நம்ம நம்பிட்டு ஜெக்கி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அப்பா இல்லை, நான் 12th படிக்கும்போது இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா தங்கச்சி மட்டும் தான், நான் தான் 2 பேரும் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. வீடு எங்கே இருக்குது எல்லாம் கேட்குறாங்க. எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்புறம் நம்பிச்சு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு புரியுது நீங்கள் என்ன யோசிக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ சேனல் ஒரு பையனை எப்படி வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் தான் நீங்கள் கேட்குறீங்க சொல்கிறாங்க. நான் அந்த மணியெல்லாம் ஆசைப்பட்டுலாம் நான் லவ் பண்ணவே இல்லை. எனக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி மேலே எனக்கு எந்த ஒரு இதுவுமே இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. எனக்கு வந்துட்டு ஜிம்மின் மட்டும் தான் பிடிச்சிருக்கேன். ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்க போகிறதில்ல. நான் வந்துட்டு கொஞ்சம் அச்சீவ் பண்ணுறதுக்கு டைம் வேணும். அந்த டைம் கொடுத்தா நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு நான் வருவேன். என் அம்மா என் தங்கச்சி அவங்கள லைஃப்பை செட்டில் பண்ணி வச்சுட்டு நான் எப்படி இப்போ நீங்கள் எப்படி உங்கள் ஒய்ஃப்காக வீட்டோட சனிலாக போகணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஜிம்மோட ஜிம்முக்காக நான் வந்து ஜிம்மில் வீட்டுக்கு நான் சனிலாக வருவேன் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேட்குற நம்பிச்சிருக்கு ப்ரௌடாக இருக்குது. பரவாயில்லையே, எனக்கு சின்ன பையனாக இருந்தால் கூட ஜிம்மினோட சின்ன பையனாக இருந்தாலும் ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும் கேட்குறாங்க. எனக்கு ஒரு 2 years சொல்கிறாங்க. ஜெக்கி 2 yearsலாம் பத்தாது அப்படி நம்பி சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அங்கே பாரு உனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவும் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் வந்துட்டு டேலண்ட் இருக்கலாம் ஓகேவா, ஆனால் டக்குனு சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது சரியா, கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ ஓகே, இவ்வளோ வருஷம்லாம் கால்குலேட்லாம் பண்ணாத ஓகே, உனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும். உன் சிஸ்டர் அம்மா இருக்காங்களே அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேர் பண்ணு ஓகேவா. அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு லைஃப்பை செட்டில் பண்ணுறது வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே பண்ணு ஓகே. அவங்க லைஃப் ஒரு செக்யூரன்ஸ் கூட, அவங்க லைஃப் செக்யூர் ஆனதுக்கப்புறமா தான் வெளியே செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நீ ஒன்றை பற்றி யோசிக்கணும். புரியுதா? எனக்கு ஒன்று வீட்டில் இருக்க ஒரே ஒரு பையன் நீ மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு அது புரியுது. எனக்கு அப்படி நாங்களாம் ரிச்சான ஃபேமிலி, எங்களுக்கு கல்யாணத்தில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உனக்கு அப்படி இல்லை ஓகே. ஒரு ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி, ஒரு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. ஸோ நீ அவங்கள எப்படினாக்கா அப்படி நல்லா பார்த்துக்கணும்
அவங்க எதிர்பார்க்கறதுலேருந்து கொடுக்கணும் சரியா சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க கண்டிப்பாக அது முடியும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக நாங்களும் வச்சு ஃபேமிலிக்காக இல்லை கஷ்டம் என்னன்னு தெரிய மட்டும் நினைக்காது. ஓகே எங்களுக்கு கஷ்டம் நல்லாவே தெரியும். எனக்கு நல்லா படிக்கும்போது என் அப்பால இவ்வளோ தான் மணி ஸ்பெண்ட் பண்ணு சொல்லுவாங்க. நான் பார்ட் டைம் ஒர்க் கூட போவேன் தெரியுமா சொல்கிறாங்க. அது சில பார்ட் டைம் கூட போவேன், அதான் தப்பே கிடையாது தெரியுமா. பார்ட் டைம் ஒர்க் போய் தான் நாங்கள் ஏன் பண்ணுவோம். ஈவன் ஜிம் இன்ஜினியர் இருக்காங்களா இவங்க கூட அப்படி தான் பிறக்கும்போது சின்ன பசங்களாக பிறந்தாலும் கூட அவங்களுக்கு கஷ்டம் தெரியும். ஆனால் அவங்க அப்போ தான் கஷ்டத்தை காட்டாமல் வளர்க்கணும்னு நினைச்சு வளர்த்துருக்காங்க சரியா. அதுக்காக ஜிம்மும் அப்படி எப்படின்னாக்க ரொம்ப ரிச்சான கிட்ட அப்படி இருப்பாங்க நினைக்காது. இல்லை நான் பார்த்துருக்கேன் ஜிம்மின் ரொம்ப ஹம்பிள் கைண்டு சொல்கிறாங்க. அப்போ நானும் ஜிம்மு கேட்குறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது நீங்கள் கண்டிப்பாக ஜிம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஜிம்மிலே உங்களை நீங்கள் தான் வளர்த்துருக்கீங்க அப்போ நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் அப்படி தான் சரியா. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஏன் என்ன சொல்கிறீங்க ஜிம் போயிட்டு நம்பி லைட்டாக அடிக்கிறாங்க. வந்து பார்க்குறாங்க அவன் உண்மை தானே அந்த மாதிரி பாசம் கிடைக்கிறது அவங்க கொடுத்து வச்சிருக்கோம்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா எனக்கு ஜிம் எந்த பிடிக்குமோ அதே அளவுக்கு என் ஜிம்மில் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு அந்த வாட்ஸ்அப் எடுத்து பொஸ்ஸாக இருக்குது ரொம்ப பொஸ்ஸாகிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதை சொல்கிறாங்க எனக்கு என்னோட ஜிம்மில் வந்து ஜிம் எந்த பிடிக்கும் அதே அளவுக்கு ஜிம்மில் பிடிக்கும். எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப ஹம்பாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக கைண்டாக, எனக்கு ரொம்ப சிம்பிள்சிட்டியாக இருப்பாங்க. எனக்கு நம்பி ஃபேமிலி கம்பேர் பண்ணாக்க நம்ம ஜிம்மின் தான் ஜிம்மின் ஃபேமிலி ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி கம்பேர் பண்ணும்போது இவங்களே ஒரு ஸ்டெப் கீழே இருப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹம்பிளாக கைண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறது எங்கள் ஸ்கூலில் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஜின்னு இன்ட்ரோ பண்ண இவன் தான் என் தம்பின்னு சொல்லிட்டு அவளுக்கு க்யூட்டாக இருப்பான், அழகாக பேசுவான். நம்பிங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு அழகாக பேசுவான், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்னு வந்து பார்த்துருக்காங்க. ஜெக்கோட பேசோட பாசிட்டிவ்ல பொங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிமின் தான் என்ன ஹேங் பேசுறீங்க ஜிமின் தான் நம்பிட்டு பேசிட்டு இருக்காரு ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு. அப்புறம் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அவர் ஜெக்கோட பேச பாசிட்டிவ் ஆகிறத பார்த்துட்டு எங்கள் பாட்டி பாசிட்டிவ் ஆகா சரியா சொல்கிறாங்க. அது நம்ம ஜிம்முக்கு போன நம்பிச்சிருக்கும் கேட்கல. அது சொல்லிட்டு பாசிட்டிவ் ஆகாது. ஓகே எனக்கு அவங்க 2 பேரும் லைக் ஒரு மிடில் மாதிரி கிடையாது. ஓகே அவங்க எப்படி சொல்கிறது ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க சொல்கிறாங்க. அந்த ஏஜ் கேப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படி தான் நம்பிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி அப்படி சொல்லிட்டோம். நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியுமே புரியுது சொல்கிறாங்க. ஆனால் பாசிட்டிவ் தெரியுது அவங்க பேசல அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் அது சாரி சொல்கிறாங்க, பரவாயில்ல க்யூட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜெக்கி நான் உனக்கு ஒரு அண்ணனா சில விஷயம் சொல்லணும். ஓகே எனக்கு உன் வீட்டில் உன் அம்மா உனக்கு தங்கச்சி மட்டும் இருக்காங்க, வேறு யாரும் உனக்குன்னு பெரிய அந்த உனக்கு அடுத்து பெரிய பசங்களும் யாரும் இல்லை உனக்கு முன்னாடி சொல்கிறாங்க. இப்போ சின்ன ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கேளு ஓகேவா. நீ ஜிம்மில் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும், உன் லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னாக்க நீ இன்ட்ரெஸ்ட் பிடிச்சதுக்கப்புறம் ஜிம்மில் மீட் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டாங்க. ஆமாப்பா நீ வந்துட்டு ஜிம்மில் மீட் பண்ணக்கூடாது, ஜிம்மில் மீட் பண்ண வச்சுக்கேன் கண்டிப்பாக உன் ட்ரீம் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு நல்லா தான் இருக்கும். ஓகே உண்மையாக அப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் நான் சொல்கிறது கேளு, நீ வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சு போனதுக்கப்புறம் நீ உன்னோட ட்ரீம் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீ ஜிம்மில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாது ஓகேவா. ஜிம் பக்கத்தில் நீ வராது அப்படி சொல்லிட்டு ஜெக்கி ஜின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு பயம் வருது. அதை சொல்கிறாங்க பாரு நம்ப ஓகேவா. அப்பெல்லாம் என் தம்பி நான் யாருக்கும் மேட்ச் பண்ணி வச்சுக்க மாட்டேன் ஓகேவா. உனக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவான். என் அப்பா கிட்ட சொல்லி நான் வெயிட் பண்ண வைக்கிறேன் சரியா சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குற நிஜமாக சொல்கிறேன் ஓகேவா. நீ வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும் உன் ஃபேமிலி ஃபுல்லாக சக்ஸஸாக வெல் செட்டில் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நீ வரணும் ஓகேவா. உன்னால் முடியும் ஜிம்மை பார்த்துக்கிறதுக்கு அப்படியே சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் இப்போ உனக்கு வருதோ அப்போ தான் நீ வரணும் ஓகேவா. ஸோ ஜின்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஹாப்பியாக இருக்குது. ப்ராமிஸா ஓகே அது வரைக்கும் தம்பி வெயிட் பண்ணுவான், எங்கே போக மாட்டான் ஓகேவா, என் கூட தான் இருப்பான். சரியா நீ இங்கே ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை ஃபாரினில் ஒர்க் பண்ணாலும் சரி நீ ட்ரீம் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் என் தம்பியை மீட் பண்ணவே கூடாது, நெக்ஸ்ட் முடிகிற வரைக்கும் தான் நீ அவன் கூட இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க என் தம்பியை மனசில் ஹோல்ட் பண்ணிக்கோ ஓகேவா, உன் ட்ரீமை கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி அது புரியுது கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஓகே சரி எனக்கு தான் நமக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லைஃப் வந்து அச்சீவ் பண்ண முடியும் புரியுதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியவும் கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறாங்க பாரு உனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு புரியுது ஓகேவா, ஏன் தயங்குறா சொல்கிறாங்க. இல்லை அப்பாவுக்கு சொல்கிறாங்க. அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார் ஓகேவா. அவன் சக்ஸஸ்ஃபுல் ஆகட்டும் கண்டிப்பாக அப்போ ஓகே சொல்லி ஒரு சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அம்மாட்டன்னு சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை ஓகே பார்த்துக்கலாம் அப்படி ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிடுவோம் ஜின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு இப்போ கிளம்புறாங்க. ஏங்க சாப்பிட போங்க சொல்லல பரவாயில்ல ஓகே நைட் நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் பேசிக்கலாம் சொல்லிட்டு அவர் போயிடாரு. இந்த பக்கம் ஜெக்கிக்கு செம்ம ஹாப்பி. ஜெக்கி குளிச்சுட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன குளிச்சுட்டு இருக்க ஒர்க்கை போ சொல்கிறாங்க. ஏன்னா ஒர்க்கு பார்க்கணுமா உங்கள் அண்ணா ஓகே சொல்கிறாங்க. என் அண்ணா உனக்கு சான்ஸை கொடுக்க சொல்லியிருக்காரு ஓகேவா, இப்போதைக்கு ஓகேலாம் சொல்லல அப்படி சொல்கிறாங்க. இல்லை உன்னோட ஓகே சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நான் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் என்னை வந்து மேரேஜ் பண்ணி வைப்பார் உனக்கு அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சார் அதுக்கு ஃபஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்லாம் சொல்கிறாங்க. நான் கூட நம்ம நினைக்கிறியா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி வந்து ஹக் பண்ணுறாங்க. பாரிச்சாங்க ஓகேனால முடியும் ஓகேவா, ஆனால் நீ வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. விளையாட்டுத்தனமாக இல்லை ஓகே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்து குளிச்சா தப்பா ஜெக்கி சொல்கிறாங்க. தப்பு இல்லை ஓகே வரைக்கிற போய் பார்க்குறியா சொல்கிறாங்க. வெளில போகலாமா சொல்கிறாங்க. இங்கே பாரிச்சிட்டாங்க வெளில போகலாமா ப்ளீஸ் ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ வேண்டாம் ஓகேவா, நீ வந்துட்டு என் பாய் ஃப்ரெண்டாக என் ஹஸ்பண்ட் ஆகிற வரைக்கும் நான் கூட எங்கேயும் வெளில வர மாட்டேன் ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க ரொம்ப மோசம் நீ எப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நான் மோசம் தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜிம் தான் ஜிம் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி போய்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக
3 வீக்ஸ் எப்படி போணுச்சுனே தெரியல. ஆனால் ஒரு டைம் கூட ஜெக்கி வெளில போனதே இல்லை. இந்த பக்கம் ஜெக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் முடியுது. ஜிம் பார்க்குறாங்க. இந்த சொல்லி ஜிம் கொடுக்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க. இன்னும் சர்டிஃபிகேட் ஓகேவா ஜிம் கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தான். இன்டர்ன்ஷிப் நல்லா பண்ணியிருக்கல கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்டாகவே கொடுத்துருக்கான். நீ போயிட்டு எங்கே ஒர்க் பண்ண நினைக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. நான் ஃபாரின் போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம் கேட்குறாங்க. நான் ஃபாரின் போகிறேன்டா. ஜெக்கி சொல்கிறாங்க. யோன்ஜன் நம்ம மெக்கெலாம் பார்த்துருக்காங்க. மெக்கு நம்ம காய் அப்புறம் மீன்கெலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜெக்கி நீ இன்னும் ஃபாரின் போறியா கேட்குறாங்க. ஆமாம் ஜாப் அப்ளை பண்ணனா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. கிடச்சிருக்கு அங்கே மீன் குறிப்பு சொல்லி ஒரு கம்பெனியில் ஜாப் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு பொசிஷனில் கிடச்சிருக்கு. நான் ஜாப் போகிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. போயிட்டு வா ஜிம் சொல்கிறாங்க. அவ்வளோதானே சொல்கிறாங்க. போயிட்டு வா சரியா பத்திரம் போயிட்டு வா ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு எப்படி ஜிம் ஜெயிக்க பார்க்காம இருக்க போகிறோன்னு அவருக்கு கஷ்டமாக இருக்கான்னு வெளில காமிச்சிக்கலாம். எனக்கு அவன் ஜிம் அவன் வச்சு பண்ணணும். நம்ம வந்து எப்படினாக்கா அவனுக்கு வந்து படம் இருக்கக்கூடாது. செகண்ட் வந்துட்டு அவனுக்கு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க எப்படி பார்த்துருக்காங்க. இவங்களாம் பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் பேசுகிறது வெளில போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க ஜிம் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உண்மை சொல்லவா எனக்கு ஃபோன் போட நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் சரி ஹாப்பியாக தான் கேட்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். ஓகேவா அப்போ தான் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும். என் அம்மா என் தங்கச்சியில் பார்த்துக்க முடியும். அதை தாண்டி என் ஒய்ஃபை மேட்ச் பண்ணிக்கணும். சரி நான் ஆசைப்பட்டு என் ஜிம்மில் மேட்ச் பண்ணிக்கணுனாக்கா அவன் எல்லாத்துக்கும் டிசவுண்ட் பர்சன் ஓகேக்கா எனக்கு ரொம்ப ஹம்பிளாக இருப்பான். இது வரைக்கும் ஒரு டைம் கூட நான் ஹார்ட்டாக இருந்தது தெரியுமா. இங்கே வந்து இருந்து அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறேன். நானே விட்டு ப்ளட் பண்ணாலும் வந்துட்டு ப்ளே பண்ணாலும் நீ தான் ரொம்ப எப்படினாக்கா ஃப்ரீயாக எடுத்துப்பேன். ரொம்ப ஜாலியாக எடுத்துப்பேன். கேஷுவலாக எடுத்துப்பேன். ஈவன் உனக்கு ஏமே லெவல் இல்லை கூட இந்த மாதிரி தான் இது பண்ணி தெரியும். ஓகேவா அப்படி ஒரு குட் ஹார்ட் பர்சன் தான் நீ. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏஞ்சலில் தொலைச்சிருக்கா லைஃப்பில். அதுக்காக நான் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணி அவங்க சரியா வந்து இந்த ஏஞ்சலில் மேட்ச் பண்ணிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அஜய்க்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஏதோ பேசுகிறேன் எப்போதுமே ஆமாம் அப்படிதான் சொல்லுவேன். அவர் எதுவுமே சொல்ல மாட்டியா அஜய்க்கு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு சொல்கிறேன் ஜெக்கி ஜிம் பேச கப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் கம்ஃபர்டியஸாக இருக்குது. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது என்னாச்சு எதுக்கு அழுதுருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மின் அப்போ ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்போவே ஜெக்கிக்கு புரியுது ஜிம்மின் ரொம்ப மிஸ் பண்ண போகிறாங்க. நம்மளால அழகாங்க சொல்லிட்டு எதுவுமே சொல்ல வேணாம் தெரியுமா. பேச சொல்லிட்டு இருக்க ஜெக்கி ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இது போதும் எனக்கு இது ஒன்றே போதும் தெரியுமா. நான் கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் சரியா. கண்டிப்பாக என்னால் பார்த்துக்க முடியல. அப்புறம் சுச்சுவேஷன் வரும்போது நான் வருவேன் சரியா. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்ல ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே இருக்காங்க. சொல்லு வெயிட் பண்ணுவேன்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது. செகண்ட் எனக்காக ஒரு பர்சன் அழகு. அதாவது என் ஃபேமிலி தாண்டி என் அம்மா என் தங்கச்சி எனக்காக அழகாங்க. அப்படின்னாக்கா அது வேறு விஷயம் சரியா. நீ எனக்காக சொல்கிறாங்க. நான் யார் உனக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். யுவர் மை ஒய்ஃப் ஓகேவா யுவர் மை ஃபியூச்சர் லைஃப் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. நமக்கு ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜெக்கி தான் ஜிம்மில் ஃபேஸை கப் பண்ணி ஃபோர்கேட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் ஃபாரின் இருக்க போகிற 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக தெரியல ஓகேவா. அது வரைக்கும் ஞாபகமாக சொல்கிறாங்க. ஞாபகமாக ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் அட்டாச் பண்ணுறாங்க. அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ லவ்வோட ஃபுல் பேஷன் லவ்வோட. இப்போ நம்ம ஜிம்மின் அதே லவ்வோட கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் தான் பார்க்குறாங்க. ஐ லவ் யூன்னு சொல்லிடலாமா ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜேகே அவருடைய ஜிம் லிப்பில் அந்த ஃபிங்கரை வச்சிடுறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க வேண்டாம் ஓகேவா. இப்போ சொல்லிட்டு வச்சுக்கேன் எனக்கு ஏதோ வந்துட்டு எப்படி சொல்கிறது எல்லாத்தையும் அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ வேணாம் ஓகேவா. நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகுனாக்கா எனக்காக சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கணும் ஓகேவா. நான் ரிட்டன் வந்து அந்த ஐ லவ் யூ வேர்ட்ஸை நான் கேட்கணும் சரியா. அந்த வேர்ட்ஸை நான் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் சொல்லி இப்போ சொல்லக்கூடாது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா. நீ இப்போ சொல்லி நினைக்கிறேன் இந்த வேர்ட்ஸ் நான் கேட்கறதுக்காகவே நான் ஆர்டர் பண்ணுவேன். சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிட்டு வருவேன் ஓகேவா. வெயிட் பண்ணுறேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி வெயிட் பண்ணேன் நான் வந்துடுறேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சேஃபாக போ ஜிம்னு சொல்கிறாங்க. அது இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஜெக்கி தான் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறேன். ஃப்ளைட்டுக்கு டைம் அது வாடா சொல்கிறாங்க. எனக்கு மெக்குக்கும் ஜெக்கி தான் கிடச்சிருக்கும் ஃபாரினில். நம்ம காய் பார்க்க நடப்பா வித்ரோகி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியடா சொல்கிறாங்க. ஜெக்கி தானே சொல்லலாம்னு சொன்னால் அது மெக்கு சொல்கிறாங்க. அப்போ என்ன மட்டும் விட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. உனக்கு இங்கே நல்ல கம்பெனியில் ஜாப் கிடைச்சிருக்கா நீ அதில் ஒரு கம்பெனிக்கு போக சொல்றியா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. சரி போ நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி தான் வந்துட்டு போயிட்டு வட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போயிட்டு வச்சாங்கக்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் அப்படி பார்த்துட்டு ஜிம்மில் போகிறதுல அகைன் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு பாய் சார் ஜெக்கி அப்படி போயிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் ஒரு ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஜெக்கி வெளில போயிறாங்க. இந்த பக்கம் ஜிம் அப்படியே ஜெக்கி பண்ணக்க ரொம்ப ஒரு கழுகு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் 3 மந்த் தான் ஜெக்கி ஜிம் பிடிச்சி சுற்றி வந்துருப்பாரு. ஒரு மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு அவர் சம்டைம் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்துருப்பாரு. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சம்டைம்ஸ் அப்படின்னாக்கா ரொம்ப சின்ன பையன் மெச்சூரிட்டியில் வந்துருப்பாரு. சில டைம் மெச்சூரிட்டியாக நடந்துருப்பாரு. 2 பேர் இருக்கும் அவர்கிட்ட. அதை நினச்சி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அழுக வருது. அவர் நினச்சிருந்தா ஜிம் டேபிளாக அட்வான்டேஜ் எடுத்துருக்காரு. அப்பெல்லாம் எடுத்துருக்க மாட்டார். ரொம்ப நல்ல பையனாக இருந்திருப்பார். இப்போ நம்ம ஜிம் நினச்சி பார்க்குறது ரொம்ப நல்ல பையன்டா ரொம்ப பியூரான சொல் தெரியுமா. உன் அம்மா உன் தங்கச்சி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட பெரும் லைஃப்பில் செட்டில் ஆகணும்.
பண்ணணும் ஓகேவா. நீ அவங்க லைஃப் செட்டில் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட வர ஓகே. எனக்கு எதுவும் வேணாம் அவங்ககிட்ட சரி, எனக்கு நீ மட்டும் கிடைச்சா போதும், லவ் நீ மட்டும் போதும், நீ அவங்களுக்கு எல்லாம் பண்ண ஓகேவா. அதுக்காக தான் ரேஞ்சுன்னு எனக்கு சொன்னாங்க. மற்றபடி வந்துட்டு நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் எனக்கு ஜங்காவும் நீ கிடைச்சா மட்டும் போதும், வேறு எதுவும் வேணாம். ஐ லவ் யூ ஜங்கு அப்படின்னு நான் மனசு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்த்தா அப்படி ஏர்போர்ட்டில் இருக்காங்க. ஜிமின் ஐ லவ் யூ சரி எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி ஜேகே தான் அப்படியே ஃப்ளைட்டில் இந்த பக்கம் அவர் வந்து ஃப்ளைட்டில் மூவ் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம்மில் ஒர்க் எப்போ போய் பார்த்துட்டு இருக்காங்க. 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜின்னு எனக்கும் நம்ம நம்பிச்சு எனக்கும் மேரேஜ் ரொம்ப கிராண்ட் வெட்டிங். இப்போ ஜின்னு பார்க்குறேன்டா இந்த ஜேகே பையன் இருக்கும்போது மேரேஜ் வச்சுருக்கலாமோ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்கணும் சோகே எனக்கு வரல சொல்லிட்டாங்க. இல்லைடா நான் கூட அப்பாட்ட சொன்னேன் கொஞ்சம் பிஃபோரே வைக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு. அப்போ தான் இதுதான் நல்ல நாள் சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. பரவாயில்ல விடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இன்னும் நீ மிஸ் பண்ணுறியாங்கன்னா சொல்கிறாங்க. ஜிம் லைட்டாக அப்படி கண்ணு போட்டு லைட்டு டீயாஸ் வந்துட்டு இருக்கு. இந்த கார் அழக்கூடாது சரி அண்ணா இருக்கேன்னு அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. அவன் கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு வரும் ஓகேவா. அவனுக்கு கிராண்ட் வெட்டிங் நடக்கும் ஓகேவா. அண்ணா இருக்கேன் மேரேஜ் பண்ணி வைப்போம் ஓகேவா. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ மிஸ் ஐயான்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா. நீ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனும் மிஸ் பண்ணுவோம் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அப்போ இல்லை அந்த ஜிம் நம்ம மேரேஜ் ஓவர் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த வீட்டுக்கே விட்டாங்க. அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலான்டா இங்கே ஒரு வெட்டிங் ஸ்டேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் அப்படியே சாரின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கீழே ஒரு பர்சன் பார்க்குறேன். என்னடா ஜின்னு சொல்கிறாங்க. என்ன நம்ம ஜின்னா சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜிம்லேருந்து முறைக்கிறான் போல இருக்குது. ஜேகே பார்த்து சொல்கிறாங்க. ஆமாம் அவன் நினச்சிருக்கான் 2 3 இயர்ஸில் வந்துடுவான்னு நினச்சிருக்கான். அவன் 4 இயர்ஸ் பண்ணிட்டானே அதான் அவனுக்கு ரொம்ப வருத்தம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே நம்ம பார்க்க நான் கூட நினச்சேன் சீக்கிரம் அந்த பையன் வந்துடும் சொல்லிட்டு பார்த்தா 4 இயர்ஸ் எடுத்துக்கிட்டானே சொல்கிறாங்க. பின்ன நம்ம கம்பெனி லெவலுக்கு அவன் கம்பெனி கொண்டு விட்டான்டா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இந்த ஜோன் குரூப்ன்றது நமக்கு தெரியல பற்றியா சொல்கிறாங்க. அவங்க குரூப்ன்றது நாங்கள் வந்து பெருசாக யோசிக்கவே இல்லை. பார்த்தா நம்பர் 1 பொசிஷன் கொண்டு வந்துட்டான் சொல்கிறாங்க. ஆமாம் அது கொரியாவில் நம்பர் 1 எனக்கு ஃபாரினில் அச்சீவ் பண்ணி இங்கே ஒரு கம்பெனி உருவாக்கி அதை நம்பர் 1 பொசிஷன் கொண்டு வந்திருக்கான். அது சாரிக்கு எவ்வளோ டைம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் கிஃப்ட் எல்லாம் பார்த்தல சொல்கிறாங்க. பார்த்தாக்க அவருக்கு ரூமுக்கு அதை கொடுப்பாங்களே கிஃப்ட்டு பார்த்தாக்க எல்லாமே லக்ஸரி எல்லாமே ரொம்ப ரொம்ப லக்ஸரியாக இருக்குது. செகண்ட் வந்துட்டு எல்லாமே லிமிடெட் எடிஷனாக தான் இருக்குது. அந்த காராக இருக்கட்டும் அவருக்காக வாங்கின எல்லா திங்ஸுமே அப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க நீ 4 இயர்ஸாக ஜிம்மில் வெயிட் பண்ண சொன்னது இந்த பையனுக்காக நான் சொல்கிறேன். என்கிட்ட வந்துட்டு 4 இயர்ஸ் டைம் தாங்கன்னு சொல்லி கேட்டு இந்த பையனுக்காக நான் சொல்கிறேன். ஆமாப்பா சொல்கிறாங்க. ஆனால் செங்களு கூட சொல்கிறாங்க. அப்பா செங்களு விட ஜேகே குறைஞ்சவங்களப்பா சொல்கிறாங்க. புரியுது சொல்கிறேன். ஏன்னா செங்களுக்காக ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது. ஆனால் இந்த பையனுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. சரியாக ஓன் வீட்டில் நின்று இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கான்ப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஜிம்மில் அப்பா கூட ப்ரௌடாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஜிம்மில் வச்சு லவ்வில் ஆமாப்பா அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணான். நானும் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன் ஓகேவா நீ லைஃப் அச்சீவ் பண்ணிட்டு வா கண்டிப்பாக என் அப்பா கிட்ட பேசி நான் உனக்கு வந்து ஜிம்மில் மேட்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிம்மே அவன் ரொம்ப லவ் பண்ணான்ப்பா சொல்கிறாங்க. அப்படியே அவன் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணான். அவனுக்கு வந்துட்டு அவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் சேம் டைம் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக லைஃப் சக்ஸஸ் ஆகிட்டு வருவான்னு வெயிட் பண்ணான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா கிட்ட அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல என் பையன் எப்படி ஒரு பையன் இந்த அளவுக்கு பேச லவ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாப்பா அவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கலப்பா. அவன் நினச்சி நம்மள்ட்ட எதிர்பார்த்துருக்கலாம். அதாவது நம்ம இவ்வளோ அடிச்சா இருக்கிறதுக்கு அவன் நினச்சி சத்தில் கூட ஆயிருக்கலாம். அவன் அப்படி நினைக்கவே இல்லைப்பா. அவன் என்ன நினச்சானாக்கா அவன் ஓன் ஃபிட்டில் நிற்கணும் ஜிம்க்கு அவனே பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ டேஸ் வந்து வெயிட் பண்ணான். இவ்வளோ டேஸ் வந்து கஷ்டப்பட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்க புரியுது எனக்கு புரியுதுப்பா ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் ஜிம்மினுமே ஒரு ட்ரூ சோல்மேட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆமாப்பா சொல்லிட்டாங்க. நீ எப்படி சின்ன நம்பிச்சு கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஓகே தானேப்பா. அவங்க அம்மா பேச ரொம்ப சேடாக இருக்குது. சரி ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா ஜேகே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபாரின்ல இருந்திருக்கானா சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் சடனாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வீட்டு சண்டை வரப்போகிறான்னு தெரிஞ்சு கொஞ்சம் அவங்க வருத்தமாக இருக்குது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இல்லை அவங்க தங்கச்சிக்கு ஓகே தான் ஓகே அவங்க தங்கச்சி லவ் பண்ணுற பையன் வந்துட்டு ஒரு ஆர்ஃபன் பையன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவங்க ஃபேமிலி இல்லையாம்மா அதனால் அந்த பையன் மேரேஜ் பண்ணிட்டாக்க அவங்க வீட்டில் வந்து இருப்பான்னு சொல்லி அப்படிதான் இருக்க போகிறாங்களாம்மா. அவங்க கண்டிப்பாக ஃபேமிலி செட்டில் ஆயிடுவாங்க. நம்ம ஜேகே நம்ம கூட இருப்பாங்கப்பா சொல்கிறாங்க. ஒன்றும் வருத்தம் இல்லை அவங்களுக்கு நம்ம ஜிம் மேலே சொல்கிறாங்க. இல்லைப்பா அப்பெல்லாம் வருத்தம் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம் வந்து பிரிச்சு கூட்டிட்டு வரலையே ஜேகே தானே ஓகே சொன்னாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா வீக்கெண்ட் என்ன போய் பார்த்துட்டு வரட்டும் அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா அப்படி இப்போ நான் நம்ம எப்படி வீக்கெண்ட் போகிறோமோ அவங்க வீட்டுக்கு அதே மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ப்ரௌடாக இருக்குது. பரவாயில்ல ஜிம்மில் இந்த அளவுக்கு ஒரு பையன் லவ் பண்ணியிருக்கான் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கான் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜேகே வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு 2 3 இயர்ஸில் வருவான்னு நினச்சா பார்த்தாக்கா 4 இயர்ஸ் ஆகிட்டு வரவே இல்லை. அவன் இப்போ தான் வந்திருக்காரு. அதனால அவருக்கு ஒரு போவோம் இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. சாரி 2 பேர் கண்ணால் கேட்டிருக்காங்க. ஜிம்மில் முறைக்கிறாங்க ஜேகே பார்த்து. இப்போ ஒரு வாய்ஸ் மம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பாசம் பார்க்குறாங்க. என்னடி வேணும் உங்களுக்கு அப்படி கேட்குறாங்க. எனக்கு நம்ம ஜின்னோட பொண்ணுங்கடா ஓகேவா. ஒரு பாப்பா பேர் ஜீனா ஒரு பாப்பா பேர் ஜூனாடா ஓகேவா. நம்ம ஜின்னு நம்ம ஜின்னோட பொண்ணு தான் ட்வின்ஸ் 2 பேரும் 2 பேருக்கு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். பயங்கர சேட்டை பிடிச்ச பொண்ணு
பொண்ணுங்க ஜிம்மினை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டாங்க. ஜிம் வளர்த்த குழந்தைங்க ரெண்டும். இப்போ நம்ம ஜூனா நம்பிட்டு பார்க்குறேன், என்னம்மா வேணும் ஜூனா அப்படி கேட்குறாங்கக்கா. டேட்டா அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்கெல்லாம் அங்கே கூட்டிட்டு விடுங்க சொல்கிறாங்க. எங்கடி போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அந்த ஸ்டேஜுக்கு சொல்கிறாங்க. ஸ்டேஜுக்கா அங்கே நீ போகக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை நான் போவேன், ஜிம் பக்கத்தில் நிற்க வைங்க சொல்கிறாங்க. ஜிம் மேரேஜ் டி இன்னைக்கு ஒன் டே தான் அவனை ஃப்ரீயாக விடுங்கடி அப்படி ஜின்னு சொல்கிறாங்க. இன்னொன்னும் என்னை கூட்டு போய் விட்டு சின்ன அப்படி சொல்கிறாங்க. இது சின்னா என்னெல்லாம் எப்படி கூப்பிட்றாள் பார்த்தீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறேங்க. என்னாச்சு என் கிராண்ட் டாக்டர் இதுக்கு என்ன கேட்குறாங்க சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் கூட்டு போய் விடுங்க சொல்கிறாங்க. அதுமா நம்ம ஜிம்முக்கு மேரேஜ் எல்லாம் சொல்கிறேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, கூட்டு போய் விடுங்க சொல்லிட்டு நம்ம பேபிஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கம்மா ஜிம்முக்கு மேரேஜ் ஆக போகுது ஓகே, நீங்கள் அப்படிலாம் போகக்கூடாது, நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடம்பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் சொன்னால் கேட்க வைக்கிறாங்க சொல்லிட்டு வாங்க 2 பேரும் சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பக்கத்துல பார்க்குறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுங்க 2 பக்கத்தில் நிற்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தான் ஜீனா ஜிம்மின் தூக்குறாங்க 2 பேரையும் ஸ்டேஜுக்கு. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறோம். யாரும் சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு தெரியல, அந்த 4 இயர்ஸில் அவங்க வீட்டில் என்ன நடந்து சொல்லிட்டு தெரியாது, அவங்க ஃபேமிலியில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அவங்களுக்கு. இப்போ நம்ம ஜேக்கி ஒரு வேலை பார்த்துருக்காங்க. ஜின்னு பார்க்குறாங்க. வேலை பார்க்காத ஓகேவா, என் 2 பொண்ணுங்க சொல்கிறாங்க. ஹேங் சார் என் ட்வின்ஸ் ஓகேவா, என்னோட பொண்ணுங்க தான் அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஜிம்மின் வளர்த்த குழந்தைங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என் பொண்ணுங்க தான் ஓகேவா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி ஒரு பார்த்துருக்காங்க. சரி சொல்கிறாங்க. ஜிம் தான் வந்துட்டு சரி ஹாய் சொல்லுங்கள் சிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜூனாவும் பார்க்குறாங்க. ஹலோ அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி ஹலோ மா சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க ஜான் சவுக்காக நீ பார்த்திமே திரும்ப செய்துக்குள்ள சமமாக கேட்குறாங்க. சமணம் சொல்கிறாங்க. பார்த்திமாக நீ ஜான் சவுக்கு திரும்ப செய்துக்குள்ள சமமாக கேட்குறாங்க. சமணம் சொல்கிறாங்க. இப்போ இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி ஜிம்மு திரும்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேக்கி போட்டுக்கிறாங்க. டெஸ்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி ஒரு ஸ்டெப் மாதிரி வராங்க. டக்குன்னு பேப்ஸ் 2 பேரும் கத்த ஆரம்பிச்சிடாங்க. இன்னும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறேன் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா ஜின் ஹேங் சொல்கிறாங்க. ஜின் பார்க்குற என்னம்மா சொல்கிறாங்க. எதுக்காக கத்துறாங்க அவங்க பொண்ணுங்க சொல்கிறாங்க. ஐயோ நான் இப்போ எப்படி சொல்லுவேன் சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஜிம்மில் யாராவது டச் பண்ணாலும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணாலும் பிடிக்காது சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவங்களுக்கு பிடிக்காது. என்ன யாரும் ஹக் பண்ண அவங்க கண்டு கூட மாட்டாங்க 2 பேரும். ஆனால் ஜிம்மில் யாரும் ஹக் பண்ணக்க அவ்வளோதான் அவங்க அழுது ஆர்ப்பாட்டமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேக்கேட அம்மா பார்க்குறாங்க. என்னப்பா ஒயினடா ஜேக்கேட அப்பா அம்மா பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறா கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி அது அவனே வளர்த்த குழந்தைங்களா, அதனால் வந்துட்டு எனக்கு சின்ன ஒரு பிஸியான ஆக்டர் இல்லையா, ஒரு 24 எப்படியாக்கும் பிஸியாக தான் இருப்பார். அதனால் ஜிம்மினே பேபிஸ் ஃபுல்லாக அவர் டேக் கேர் பண்ணி அவர் வளர்த்ததால அந்த குழந்தைங்களுக்கு ஜிம்மில் யாரும் டச் பண்ண சுத்தமாக பிடிக்காது. அவ்வளோ பசு ஜலஸ் ஆகும். இவன் ஜின்னுக்கிட்டே பசு வருவாங்க. நீ எதுக்கு தொடுற அப்படிலாம் கேட்பாங்க. அவன் ஏன் தம்பிட்டே சொல்லி ஜின்னோட சண்டை போடுவார். அந்தளவு குழந்தைங்க அட்டாச்சாக இருக்கும் ஜிம்மிக்கிட்ட. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜினாவும் பார்க்குறாங்க. ஜிம்ங்க பாரு உன்னை யார் டச் பண்ணக்கூடாது ஓகேவா, நோ ஒன் டச்சி அப்படி பேபி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை யாரும் டச் பண்ண மாட்டாங்க அப்படி பேபி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேக்கேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்த்து பார்க்குறாங்க. சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே மேரேஜ் அவருக்கு இறங்குங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் 2 பேரும் கூட்டிட்டு இறங்குறாங்க. அப்போ ஜேக்கும் இறங்குறாங்க. இப்போ ஜிம் ஃபஸ்ட்டு நம்ம ஜேக்கோட அம்மா கிட்ட பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. நம்ம ஜிம்மின் ஜேக்கி 2 பேரும் பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. பேபிஸ் பார்த்தா ஸ்டில் நம்ம ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிட்டு இருக்காங்க பிளஸிங்ஸ் வாங்கிட்டு. அப்படியே நம்ம ஜிம்மில் அப்பா மட்டும் பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. அப்புறம் நம்ம அப்பா வந்திருப்பாங்க. அவங்களோட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு இப்போ நாம்ஜின் கிட்ட வராங்க. ஜிம் தான் ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா, நான் வந்து என் குழந்தைக்கு மேரேஜ் ஆகிட்டு பாரு ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அதே சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப் உனக்கு அழகாக செட் ஆயிடுச்சு, உனக்கு எல்லாமே அமைஞ்சிருச்சு, உனக்கு ஓகே தானே ஜிம் ஹாப்பி தானே உனக்கு ஜின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அப்பா உங்களுக்கு ஹாப்பியாக சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா, என் பசங்க 2 பேரும் நல்ல ஒரு சொல் மட்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்க, எனக்கு அது போதும் ஓகேவா சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் ஜிம்மின் தான் சொல்கிறாங்க. கிராண்டியை சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, எனக்கு போதும் ஓகேவா, நம்ம ஜிம் மாதிரி இன்னொரு பையன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வெல்கம் ஜங்குக் அப்படி ஜிம்மில் பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் ஓகே கிராண்ட்மா சொல்லி தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா கூட கொஞ்சம் டேஸ் ஒரு மாதிரி கல்லாம் கலங்கிட்டு இருக்கு. ஜின்னு பார்க்குறாங்க. எப்படி தப்பாக எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டு நம்ம ஜிம்மின் நம்ம ஜெக்கே உங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஓகேவா, வந்து உங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இப்போதைக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க ஆண்டி அப்படி சொல்லி ஜென்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே நம்ம பார்க்குறேன். இல்லைப்பா எனக்கு தப்பாலாம் எடுத்துக்கல, எனக்கு ஜெக்கே ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நான் கேட்டேன் ஏன்ப்பா இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான் நான் எதுவுமே இல்லை இருந்தப்போயும் அவனை லவ் பண்ணாமா, அவனுக்கு நான் டிசோனா பர்சனாக இல்லாத போய் இல்லை, அவனுக்கு டிசோனா பர்சனாக இல்லாத போய் இல்லை லவ் பண்ணா, அப்படி இருக்கும்போது எப்படி மாசிட்டு அவங்க நான் எப்படி அவனை விட்டு கொடுப்பேன், அவனுக்கு பிடிச்ச நான் பண்ணணும், அவனுக்கு எனக்காக வெயிட் பண்ணுறான், நாங்கள் போய் தான் அவன் சொல்லிட்டு அவன் சொன்னான். ஓகே அப்புறம் புரிஞ்சுட்டு இந்த லவ் பண்ண சொல்லிட்டு ஒரு நல்ல பையனை ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு சோலை ஓகேவா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் வீக்கெண்ட் மட்டும் எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அனுப்புகிறேன் ஆண்டி, நீங்கள் எப்போ நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம வீட்டு எப்பவுமே உங்களுக்கு ஹோப்பெல்லாம் தான் இருக்கும், நீங்கள் எப்போனாலும் வரலாம் அப்படின்னு ஜென்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கிட்டு என் பையனோட ஹாப்பினஸ் தான், பையன் ஹாப்பினஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப பார்ட் டைம் ஒர்க்கு சொல்லிட்டு கண்ணா பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டான். எப்படின்னா காலேஜ் லைஃப் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணவே இல்லை.
காலேஜ் போகிறதும் பார்ட் டைம் போகிறதும் சொல்லிட்டு அங்கங்கே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா. ஒரு அழகான லைஃப், ஒரு ஸ்டேபிளான லைஃபை வாழ்ந்ததே இல்லை. இதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். எனக்கு எங்கள் லைஃப் அழகாக இருக்குது, இவ்வளோ அழகாக மாற்றி வச்சிருக்கோம், இன்னைக்கு எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு அந்த பக்கம் ஜிம்முக்கு கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நல்ல பையன் எனக்கு, அவன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணா, கண்டிப்பாக உங்கள் ஜிம்முக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பான்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லி ஜிம்முமே இப்போ சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜிம் காரில் உட்காருங்க, 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்மே கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன அப்படி கேட்குறாங்க. நான் இங்கே உட்காந்து ஜே கேட்குறாங்க. பக்கத்தில் உட்காருங்க, சீட் இருக்கலாம் சொல்கிறாங்க. பேபிஸ் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, இங்கே உட்காருங்க பன்னி அங்கிள் அப்படி சொல்லிட்டாங்க. அது பன்னி அங்கிள் ஜேகே சொல்லிட்டாங்க. பன்னி அங்கிள் இங்கே உட்காருங்க, ஓகேவா, சிம் பக்கத்தில் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகேவும் சரி சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் நம்ஜின் பார்க்குறாங்க. என்னடா அந்த பொண்ணு கூட டெய்லியும் ஜேகேக்கு ஒரு வாரே போகும் போல சொல்கிறாங்க. ஆமாட்டா, அந்த பொண்ணு ஒரு பாசிட்டிவ் பிறந்துங்க 2 அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த நம்மளுக்கு பிறக்கலையா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜின்னு பார்க்குறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கு, அதில் ஒரு கமிஷன் பற்றி பேசுகிறா சொல்லிட்டு நம்ம ஜின்னு அடிக்கிறாங்க. இல்லைடா இவ்வளோ பாசிட்டிவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அது என்னமோ ரொம்ப பாசிட்டிவ் ஆகுதுங்களா 2 அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அந்த பக்கம் ஜின்னு தான் ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மோட வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த வீட்டுக்கு இப்போ இன்னும் பெருசாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜேகே வரப்போ அந்த இன்னொரு மேரேஜ் நடக்கும் போது வீட்டில் சொல்லிட்டு ரொம்ப அழகாக கிராண்டாக இது பண்ணி ரொம்ப அழகாக வீட்டில் இன்டீரியர்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி இப்போ ஜேகே ஒரு டைம் பார்த்துருப்பாங்க ஜிம்மோட வீட்டை. அந்த பார்த்துக்கும் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ ஜிம் தான் சங்கா வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ வராங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க. இப்போ ஜேகேட ஜிம்மோட கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு மில்க் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்குறாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜேகே ஜிம் போய் சாப்பிட முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட கிராண்ட் மாதிரி அங்கே பாருப்பா, நீ ஜேகே ஒரு ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் தான் ஓகே கிராணி சொல்கிறாங்க. ஜங்கு போலாமா சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. ஜிம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னா சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடு அப்படி ஜிம் பேபிஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க நான் பண்ணி விட உங்களுக்கு, நான் வீட்டில் தானே இருக்க நான் பண்ணுறேன் சொல்கிறேன். ஜின்னு சொல்கிறாங்க. நீ பண்ண வேணாம் ஓகேவா, உனக்கு எந்த ட்ரெஸ் அப்படி போடனே தெரியாது ஓகேவா, நீ வந்து ப்ளூ கலர் ஷார்ட்ஸ் போட்டு விடுவேன், அப்புறம் வந்து பார்த்தா பிளாக் கலர் டிஷர்ட் போடுவா சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் உனக்கு போட தெரியாது சொல்கிறாங்க. ஜிம் தான் எல்லாம் தெரியும் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு எதுவும் தெரியாது பாரு ஜின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜிம் தான் வந்துட்டு ஏங்க நான் சொல்கிறேன். இல்லைடா நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, ரொம்ப ஓவராக பேசுவாங்க, நீ போ அப்படி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறேன் நான் பார்த்து நீ போட அப்படி சொல்கிறேன் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முமே சரி சொல்லி ஜேகே கூட்டு போகிறாங்க. அந்த பக்கம் பேபிஸ் பயங்கரம் திட்டுறாங்க. ஜின்னுக்கிட்ட எங்கள் பாரு எங்கள் சிம்ச்சிம் எங்கள்கிட்ட பிரிக்கிறியா சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பிரிக்கல ஓகேவா, நல்லா கேட்டுக்கோங்க டி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. சிம்ச்சிமுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஓகேவா, நீ ஒரு அங்கிள் இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் பன்னி அங்கிள் சொல்கிறாங்க. நீ பன்னி அங்கிள் இல்லடி ஜேகே அங்கிள் சரியா சொல்கிறாங்க. அது பன்னி தான் சரியா சொல்கிறாங்க. அவங்க இனிமேல் சிம்ச்சிம் கூட அதுமாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைப்பாங்க ஓகேவா, ரொம்ப வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க 2 பேரும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தரீங்களா சொல்கிறாங்க. நாங்கள் இதுக்கு டைம் தரணும் சொல்கிறாங்க. அப்படி இல்லை நீங்கள் பாரு சிம்ச்சிம் உங்களுக்கும் சொந்தமானவன் சரியா, அவங்களுக்கு தான் அவங்க சொந்தமானவன் புரியுதா சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அதுவும் தெரியாது சின்ன அங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சின்ன கேட்குறாங்க. சிம்ச்சிம் எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜித் பார்க்குறோம் ரொம்ப கஷ்டம் தான் போல ஜேகே நிலமை அப்படி சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேங்க. அப்படி இல்லடி நான் சொல்றது கேளுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்போ பார்க்குறேன். இல்லைப்பா கொஞ்சம் டைம் போடும் ஓகேவா, உங்களுக்கு புரியுது கொஞ்சம் டைம் எடுக்கும், நீ அவர் டக்குன்னு இப்போ பிரிக்கணும்னு நினைக்காது சரி. அப்போ நான் பிரிக்கணும்னு நினைக்கலப்பா, நம்ம ஜேகே ஜிம்முக்கும் சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. கிராண்ட்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. ஜிம் எங்களுக்குன்னு சொல்லுங்க சொல்கிறாங்க. சரிம்மா ஜிம் உங்களுக்கு தான் அப்படி சொல்லி ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இதுங்களை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க. சரி பார்த்துக்கலாம் விடுங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிம் அவங்க பெட்ரூமில் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படியே ஜிம்மில் பின் பண்ணுறாங்க அந்த வார்ட்ரோப்பில். ஜிம் பார்க்குறேன் என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க கோவமாக இருக்கா கேட்குறாங்க. இல்லையே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் இல்லையே கோவமாக இருக்குன்னு தெரியுது ஜேகே சொல்கிறாங்க. நான் கோமால ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை கோமால இருக்கா ஜேகே சொல்கிறாங்க. பாரு ஆமாம் கோமாலுக்கு என்ன பண்ணுவோம் ஜிம் கேட்குறாங்க. என்னாச்சு ஜேகே கேட்குறாங்க. இங்கே பாரு 2 இயர்ஸில் 3 இயர்ஸில் வரும்னு நினச்சா 4 இயர்ஸ் அவனுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஐம் சாரி ஜேகே சொல்கிறாங்க. சாரி உனக்கு தேவையில்ல சொல்கிறாங்க. வேறு என்ன வேணும் ஜேகே கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே வேணாம் சரியா சொல்கிறாங்க. வேறு என்னடா வேணும் சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் போதுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அச்சோ குழந்தை ரொம்ப கோவமாக இருக்கு ஜேகே சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஜிம் அவ்வளோ அழகாக இருக்காரு. இத்தனை வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆகிருக்கு. எல்லாம் ஏஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஏஜ் கம்மியாகுமே நான் ஜேகே கேட்குறாங்க. உங்கள் பேர் சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் அமைதியாக ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ப்ரெட்டியாக இருக்காரு. ரொம்ப லுக் ரொம்ப எங்கே தெரியுறாரு. இப்பவும் சொல்லுவான் உன்னோட நான் தான் பெரிய பையன் மாதிரி இருக்கேன் தெரியுமா, உன்னோட நான் எப்போவும் பெரிய பையனாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போவும் பார்த்தாக்க என்னோட சின்ன பையன் மாதிரி ஒரு குழந்தை வர பிள்ளைக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்மா என் குழந்தை தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் என் குழந்தை தான் ஜேகே சொல்கிறாங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா பேசுடா 4 இயர்ஸ் சாப்பிட்டு வந்திருக்கேன் பேசு சொல்லிட்டு ஜிம் ஜேகே கேட்குறாங்க. என்ன பேச முடியாது சொல்கிறாங்க. பேசுடாமா ஓகேவா நான் ரொம்ப எக்ஸைட்டாக வந்தேன் பேசு ஜேகே சொல்கிறாங்க. என்ன பேச முடியாது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பேசு ஜேகே தான் கிட்ட போகிறாங்க. இன்னும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே போய்ட்டு ஜிம் இப்போ ஒரு
பண்ணலாம்னு கிட்ட போகிறாங்க, க்ளோஸாக போகிறாங்க. ஜிம் ஆட்டோமேட்டிக் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க, அவர் கிஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ ரூம் டோர் நாக் ஆகுது. ஜிம் ஜிம் அப்படி கத்துறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் டக்குன்னு ஜெக்கி புஷ் பண்ணிட்டு வந்து டோரை போட்டாங்க. பார்த்தாக்க பேப்ஸ் நிற்கிறாங்க. ஜிம்ட்டு இங்கே பாரு ஜிம் ஜிம் சொல்கிறாங்க. பார்த்தாக்க ஜிம் அந்த பேப்ஸ் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ட்ரெஸ் அவங்க பிடிக்காது. என்ன சொல்கிறாங்க பாரு ஜிம் ஜிம் ஜின்னு வந்து எப்படி ட்ரெஸ் போட்டு விட்ருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க வா ஜிம் ஜிம் ட்ரெஸ் போட்டு விட ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பார்த்துருக்கேன். ஜிம் தான் நீ ட்ரெஸ் இது பண்ணி கொடுக்க நான் வந்துடுறேன் ஜிம் சொல்கிறேன். பேபிஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தாக்க இது வரவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் அமைதியாக ஜெக்கி அமைதியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்த்தா அந்த வேற ரூம் போயிட்டு அந்த பேபிஸ்க்கான ஒரு ரூமே இருக்குது. அங்கே போய் ட்ரெஸ் அழகாக சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இது ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் சரி ஓகே என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு சொல்கிறாங்க. அது மில்க் கூட சொல்கிறாங்க. மில்க்கும் ஃப்ரூட்ஸும் வேணும் சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்கிறேன். 2 பேரும் கூட்டிகிட்டு போய்ட்டு ஜிம் தான் ஃபிட் பண்ணுறாங்க. சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கியோட ஜிம்மில் நன்மை பார்க்குறாங்க. பார்ப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு ராணியே சொல்கிறாங்க. பாரு உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுப்பா. ஜெயிக்க ஃபாரின்ல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க இல்லையா, நீ அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையா சொல்கிறாங்க. பரவாயில்ல ராணியை பார்த்துக்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறமா பேபி சொல்கிறாங்கன்னா ஜிம் ஜிம்ங்கிறது யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மா சரி அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் தான் மில்க் புதுசாங்க ஃபில் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இப்போ வெப்ஸை ப்ளே பண்ண அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி எப்படி ரொம்ப நேரம் ரூம்ல உட்காந்துருக்காரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ஒரு கால் ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே சொல்லி ஜெக்கி கிளம்பி வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம் பேபிஸ்க்கு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கோட வா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒர்க் இருக்குது நைட்டு வந்துடுறேன் ஓகேவா போயிட்டு வரேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சேஃபாக போய் ஜிம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜெக்கி போகிறாங்க. போகும்போது பார்க்குறாங்க நம்ம ஜிம் பேபிஸ் கூட ப்ளே பண்ணிட்டு பார்க்க கொஞ்சம் பொறுத்துவாக இருக்குது. சரி சரி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜின்னு வராங்க. எங்கடா ஜெக்கி காணும் சொல்கிறாங்க. அவர் ஒர்க் விஷயம் வர போயிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் ஜின்னு தான் கொஞ்சம் நேரம் விடுங்க என் தம்பியை ஃப்ரீயா சரி ஜின்னு சொல்கிறாங்க. நான் விட மாட்டோம் சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி இந்த 2 பேருக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு அதை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நைட்டு தந்தா நம்ம ஜின்னு தான் வந்துட்டு ரொம்ப அழகாக ரூமில் டெக்கரேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஜிம்முக்காக வெட்டிங் நைட்டுக்கு ஒரு பிகாஸ் ரூம் வந்து எதாவது ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க நார்மலாக ஜெக்கி ஜிம் ரூமில் இருப்பாங்க. அந்த ரூமில் வேற ஒரு ரூமில் ரொம்ப ஸ்பெஷல் ரூம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ கேட்குறீங்க எப்பா இல்லை ரெடியாப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாப்பா எல்லாம் ரெடி சொல்கிறாங்க. வீடு ஆண்டி எல்லாமே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் பண்ணது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன். ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. உன் தம்பிக்கெல்லாம் நீ உன் தம்பி உனக்கு பண்ணா நீ உன் தம்பிக்காக எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்க. உங்க 2 பேருக்கு உங்க 2 பேரும் அழகாக பார்த்துக்க முடியும் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ என் தம்பி இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை நான் தானே பண்ணுவோம் சொல்கிறாங்க. அம்மா தான் எல்லாம் பண்ணியிருப்போம் அதெல்லாம் நான் தானே பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஜின்னு அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்போதுமே இருக்கணும்ப்பா சொல்கிறாங்க. நாங்கள் எப்போ கூட இருப்போம் சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருக்காங்க. ஓகேப்பா இந்த ஜேக்கி எங்கே பண்ண தெரியல வரல சொல்கிறாங்க. வந்துடுவா நீ வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னும் நான் ஜிம்மில் அப்பாவும் எப்படியா ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி கீழே இறங்கிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் கீழே பார்த்தா ஜிம் தான் பேபிஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. சாப்பிடுங்கம்மா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பசிக்கல ஜிம் பேபிஸ் போய்ட்டு ஜிம் சீக்ஸ் போய் பைட் பண்ணுறாங்க. ஐயோ என் சீக்ஸே பைட் பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. டேஸ்ட் வெயிட் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க என்ன உங்களுக்கு ஸ்நாக்ஸா இப்போ தான் பைட் பண்ணிருக்காங்க சீக்ஸாக சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. அப்படி தான் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் எப்படி விட்டு கொடுக்க போகிறாங்களோ தெரியல சரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு தான் வாங்கிட்டு தூங்கலாம் சொல்கிறாங்க. பேபிஸ் பார்க்குறாங்க. நாங்கள் தூங்க மாட்டோம் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. சாப்பாடு வேணாம் தூக்கமும் வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ப்ளே பண்ண போகிறோம் நைட்டு ஃபுல்லாக ஜிம் போட சொல்கிறாங்க. இது சரி ஜின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கியோட காசு அப்படி கேட்குறது ஜின்னு பார்க்குறாங்க. ஜெக்கி விட்டா நினைக்கிறேன். ஜிம்மி நீ போய் பாரு சொல்கிறாங்க. ஜிம்மி எழுதிக்கிறாங்க. பேபி சொல்ல மாட்டாங்க. ஜிம் நோ போகக்கூடாது சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க. நீ வா நம்ம போய் தூங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குங்க சொல்லிட்டு வா தூங்க போய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்க சார் நான் தூங்க வைக்கிறேன் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை ஜிம்லாம் தூங்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தாங்க எனக்கு பரவாயில்ல ஓகேவா நான் தூங்க வைக்கிறேன். நீங்கள் ஜெக்கிக்கு ஃபுட்டு மட்டும் சர்வ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நான் பார்த்து நீ போடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் பேபிஸ் கூட்டு மேலே ரூம் போகிறாங்க. போயிட்டு அங்கே நிறைய டாய்ஸ் இருக்குது ரூமில் பார்த்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பேபிஸாக வந்துட்டு ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு தூங்கினதுக்கப்புறம் போயிடாதா சொல்கிறாங்க. இல்லை போக மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் தான் ஜிம் தான் டேப் பண்ணி தரேங்க. அதுங்க தூங்கவே இல்லை முடிச்சுட்டு தான் இருக்குது. ஜிம்மு கொஞ்சம் எதிர்க்கலாம் போகிறாங்க. டக்குன்னு எங்கே போகிற நேரம் கேட்குதுங்க. ஜிம் பார்க்குறாங்க. தூங்கலை நீங்கள் சொல்கிறாங்க. தூங்கலை சொல்கிறாங்க. சரி சார் ஜிம் தான் டேப் பண்ணி தரேங்க. பேபிஸ் 2 க்யூட்டாக அழகாக ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்கு. என்னம்மா சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ எங்களுக்கு தானே ஜிம் சொல்கிறேன் எப்போ உங்களுக்கு தான்மா சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபிஸ் தான் ஹாப்பியாக வந்து ஹேக் பண்ணிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே ப்ளே பண்ணிருக்காங்க. ஜிம் மெதுவாக டேப் பண்ணி தராங்க. பார்த்தாக்க நம்ம ஜிம்மி தான் ஃபஸ்ட் தூங்கி இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அந்த ஜின்னு ஜெக்கிக்கு ஃபுட்டாக சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிம்மில் அப்பா பேசியிருப்பாங்க. ஜெக்கி கிட்ட நிறைய நம்ம நம்பிச்சுடுவாங்க உட்காந்து பேசியிருப்பாங்க. அவங்க கிராண்ட் கூட பேசி முடிச்சுட்டு போகிறாங்க. என்ன பார்க்குறாங்க ரொம்ப டைம் ஆச்சு ஓகே இப்போ ஜிம்மி குளிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு சரி சொல்லிட்டு மேலே வராங்க. மேலே வந்து பார்த்தாக்கா ஜின்னுக்கு ஷாக் ஆகிடுது. என்னடா சொல்லி பார்த்தா ஜிம்மி நல்லா தூங்குறாங்க. பேபிஸ் அவங்க மேலே தூங்கிட்டு இருக்காங்க. இது என்னோட கடவுளே அவனோட ஃபர்ஸ்ட் நைட்டா 4 இயர்ஸ் அப்புறம் ரிட்டர்ன் வந்திருக்கான். மேரேஜ் ஆயிருக்கு. இந்த வெட்டிங் நைட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. இவனை தூங்கிட்டு இருக்கான். அது ஜின்னு பார்க்குறாங்க. இப்படி நான் இப்போ எழுப்புவோம் இவனை எழுப்பினா 2 எழுந்திரிச்சோம். இது 2 எழுச்சினாக்கா அவங்க கண்டிப்பாக அவனை போக விடாதுங்க.
என்ன பண்ணலாம் ஜின்னு பார்த்துருக்காங்க. இப்போ ஜின்னு டக்குனு கீழே வராங்க. நம்ஜன் சொல்கிறாங்க. நம்ஜன் பார்க்க என்னடா சொல்கிறேன், என்ன ஜின்னு சொல்கிறாங்க. வட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா சொல்கிறேன். என்னடா சொல்கிறாங்க, வாடா சொல்கிறாங்க. அப்புறம் நம்ஜன் மேலே சொல்லிட்டு இங்கே பாடா நம்ம 2 பொண்ணுங்க சரியா அப்படியே அழகாக அழுங்காமல் அப்படின்னாக்கா அவங்க இருந்தாக்கா கொஞ்சம் கூட வந்துட்டு அவங்க எந்திரிக்காமல் வேக்கப் பண்ணாமல் அழகாக அவங்க தூக்க சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க சொல்கிறேன் பார்த்துடா ஓகேப்பா அவங்க எந்திரிக்கக்கூடாது ஜிம்மு எழுப்பணும் அதுக்காக தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறோம் ஓகே சொல்லிட்டு இப்போ ஏன்னா அது குழந்தைங்க ரொம்ப இப்போ எங்கள் ரூம் தூக்கிட்டு போயாகணும் சொல்லிட்டு இப்போ நம்ஜன் மெதுவாக பேபி தூக்குறாங்க. தூக்கிட்டு வந்துட்டு அவங்க ரூமில் படுக்க வைக்கிறாங்க. நம்ம ஜின்னு ஒரு பேபி தூக்கி படுக்க வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னு எழுப்புறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சரி நான் எனக்கு தூக்கம் வர சொல்கிறாங்க. தூக்கம் வந்தாடே இங்கே பாருடா இந்த குழந்தைங்க அப்படி நீ யூட் பண்ணாதடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்னாச்சு ஜிம் தான் வாய்ஸ் ரப் பண்ணுறாங்க. எந்திரிடா சொல்கிறாங்க. ஜிம் எந்திரிக்கிறாங்க. என்னாச்சு ஜின் நான் சொல்கிறாங்க பாடா ஜேகே 4 years ஆஃப்டர் வந்திருக்கான் சரியா இன்னைக்கு உங்களோட ஸ்பெஷல் டேடா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க போயிட்டு குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சுக்க அதை போட்டுக்கோ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க எதுக்கு ஆண்டு இன்னைக்கு ஒரு வெட்டிங் நைட் ராஜின்னு சொல்கிறாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன் சொல்லணும் அப்படி சொல்லக்கூடாது வந்து ரிவா சொல்லிட்டு போகிறாங்க. ஜின்னு தான் ஜின்னு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போயிட்டு குளிக்க வைக்கிறாங்க. அதாவது ரெஸ்ட் ரூமில் அனுப்பி வச்சுட்டாங்க. ஜின்னு குளிச்சுட்டு வெளில வராங்க. அவருக்கு அவ்வளோ தூக்கம். அப்போ ஜின்னு பார்க்க உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மு உட்காராங்க. ஜிம்முக்கு ஹேர்லாம் வைப் பண்ணி விட்டு ஹேர் ட்ரை பண்ணி விட்டுட்டு இந்த ட்ரெஸ் போட சொல்கிறாங்க. ஜிம்மு ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி இருக்கு ஏன்னு சொல்கிறாங்க. அதான் அப்படிதான் போட்டுக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. இதில் எப்போ வாங்கினீங்கன்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி வாங்கி வச்சுட்டேன் வாசல் ஜின்னு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை சொல்கிறாங்க வாடா சொல்கிறாங்க. அப்படியே நம்ஜன் சரி பார்த்தா நம்ஜன் ஜேக்கே கூட்டு போய்ட்டு ரூமில் விட்டுருக்காங்க. அந்த ரூம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜின்னும் நம்ஜனோட அப்பாவும் எப்படினாக்கா மேடெலாம் வச்சு அழகாக அனுப்பிச்சு பண்ணிப்பாங்க டெக்கரேட் பண்ணிப்பாங்க வீட்டை. அந்த ரூம் வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஜின்னுக்காகவும் ஜேக்கேக்காகவும். இப்போ நம்ஜன் தான் ஆள் பெஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கேக்கு மாதிரி ஷையாக இருக்குது ஹேங் அப்படி சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜின்னு கூட்டி வராங்க. நீ தூங்கி விளையாடுற போடா சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் அது சொல்கிறாங்க போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு சரி சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ரூம் அந்த டோர் பக்கத்தில் நின்று இருப்பாரு. ஜிம் ரூம்குள்ளே வந்து டக்குன்னு ஜேகே டோர் லாக் பண்ணிட்டு ஜிம்மு பின்னாக்கா உள்ளே வந்துருப்பார் இல்லையா இவர் அப்படியே பேக் பொசிஷனில் ஹக் பண்ணிடுறாரு. இப்போ பேக் சைடில் பேக் ஹக் பண்ணுறாரு. ஜிம்மு பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ரொம்ப தூக்கம் வருது ஜங்குக்கு ஜிம்மு சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க ரொம்ப தூக்கம் வருது சரியா ப்ளீஸ் எனக்கு தூங்க வை சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருதா டே என்ன சொல்லிட்டுருக்கு 4 years தான் சரியா நீங்கள் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா உனக்கு ஜெகி கேட்குறாங்க. அது சொல்லி ஒரு கிஸ் கூட பண்ணலடா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கூட ஜெகி சொல்கிறாங்க. அதுக்கு என்னவா ஜிம்மு சொல்கிறீங்க அதுக்கு என்னவாங்க பாரிஜிமா உனக்கு ஏதாவது மேலே கோவம் வச்சுருக்கேன் திட்டிக்கு வாரிச்சுக்கு ஓகேவா ஆனால் அதை தாண்டி ரிவெஞ்ச் எடுத்தா சொல்கிறாங்க. ரிவெஞ்சா நான் ஏன் ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம்னா ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க பாருடா இங்கே பாரு எந்திரி சார் ஜேகே அதுக்காக பேச போட்டு டேப் பண்ணுறாங்க. எனக்கு தூக்கத்தில் இருக்கா சொல்லிட்டு என்ன சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க தூக்கம் வருச்சு அவங்களுக்கா ஜிம்மு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அது மனசு வர மாட்டேங்குது. சரி வா சொல்லிட்டு ஜேகே தான் போய் ஜிம்மு லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு வெளியே படுக்க வைக்கிறாங்க. படுத்துக்க சொல்லிட்டாங்க. பார்த்தா ஜிம்மு ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருக்காது. இந்த ட்ரெஸ் வரவா ஜேகே பார்க்குறாங்க. இவ்வளோ அழகான ட்ரெஸ் போட்டு என்ன பிரயோஜனம் அப்படி ஜேகே பார்த்துருக்காங்கன்னா தூங்கிட்டானே சொல்லிட்டு அப்புறம் ஜேகே ஜிம்மி அப்படியே விடாக்கா அவரை ஹக் பண்ணுறாரு. ஜிம்மி தான் ஜேக்கோட செஸ்ட்டு போய் ஹெட் வச்சு ரக் பண்ணுறாங்க. ஜேக்கேக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே ஜேக்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரியா ஜேக்கே பார்க்குறாங்க. இதுவே எனக்கு இப்போதுவே போதும்னு தோணுது. எனக்கு 4 years ஆஃப்டர் என் ட்ரீம் வந்து ட்ரூ ஆயிருக்கு. மேரேஜ் ஆயிருக்குன்னு கதையே போதும் ஓகே மற்ற நாளைக்கு பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டானு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கே நினச்சி பார்க்குறாங்க. ஜிம்மி அவர் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு சொல்லிட்டு அப்படியே ஒரு 4 years ஆஃப்டர் போகிறேன் 4 years பிஃபோர் போகிறேன்டா 4 years பிஃபோர் இங்கே ஒரு கிளப்பில் தான் ஒரு பர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு அந்த கிளப்பில் ஒர்க் பண்ண ஆக்சுவலாக பிடிக்கல. ஆனால் அங்கே தான் சேலரி நல்லா கொடுக்குறாங்க. அந்த ரீசனால் மட்டுமே அந்த கிளப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு விஐபி கஸ்டமர் வராங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. அங்கே நிறைய இந்த வெயிட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த வெயிட்டர்ஸ் கிட்ட ஒரு பர்சன் கூப்பிடுறாங்க. ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த ஜூஸில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இந்த ஜூஸில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க. சார் அது ரொம்ப இல்லீகல் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு பண்ணாக்கா பணம் வாங்கிக்கோ சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இப்போ அந்த பையனை சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கொடுங்க சார் மணியை வாங்கிட்டு அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பர்சன் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. அந்த பர்சன் பார்த்து சொல்கிறாங்க பாரு ஜிகும் தப்பு ஓகேவா இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படி சொல்கிறாங்க. பாரு ஜிக்கே உனக்கு என்ன தெரியும் என் கஷ்டம் என் ஃபேமிலி எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியுமா எனக்கு மணி தேவைப்படுது நான் பண்ணுறவனுக்கு என்ன சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க அரவணை பிரச்சனை வைக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் எடுத்து போகிறான். இப்போ ஜேகேக்கு ஒரு மனசு கஷ்டமாகவே இருக்குது. எனக்கு அங்கே ட்ரிங்க் பண்ணுற வர இடத்துல போய்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்து தப்பு இல்லையா நம்ம நம்பி தான் ட்ரிங்க் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க நம்ம போய்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது தப்பு இல்லையா பணத்துக்காக அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குற இந்த ட்ரிங்க் யார்கிட்ட போக சொல்லிட்டு ஜேகே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே ஃபுல்லாக விஐபி கஸ்டமர் செக்ஷன் ஒன்று இருக்குது. அங்கே தான் போகுது இந்த ட்ரிங்க்கு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ட்ரிங்க் அதை பாஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ அந்த மெடிசன் அந்த மருந்து கொடுத்து ஒரு பர்சன் அந்த பாசன் பார்க்குறாங்க. நீங்கள் குடும்பத்தில் அட்ரஸ் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ பாசன் சொல்கிறாங்க ஜிம்மி எடுத்துக்கோ சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. எடுத்துக்கோ சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க கூட நிறைய பிஸ்னஸ் பார்த்து நிற்கிறாங்க. ஏன்னாச்சும் ஜிம்மின்னு உங்களுக்கு டைலுக்கு எது பிரச்சனையாக கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. அப்படியே எடுத்துக்கோங்க ஜஸ்ட் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க ஜஸ்ட் ட்ரிங்க் தரேன் நீங்கள் நீங்கள் தான் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ண மாட்டீங்க ஜஸ்ட் நார்மல் ஜூஸ் தான் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது எடுத்துக்கோ ஜிம்மி அப்படி சொல்லிட்டு அந்த டைலண்ட் ஒரு பர்சன் ஃபோர்ஸ் பண்ணி ஜிம்மிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மி வாங்கிக்கிறாங்க.
குடிங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க ஜஸ்ட் டோ பண்ணுங்க சொல்கிறாங்க. இல்லை அது வேறு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நார்மல் ஜூஸ் டோ பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் டோஸ் பண்ண சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமே. இப்போ நம்ம ஜிம்மி லைட்டாக வந்து டோஸ் பண்ணுறாங்க. ஒரு குடிக்க இருக்குமே இல்லை வேறு ஆப்ஷனே இல்லாமல் இப்போ குடிச்சிட்டு இருக்காங்க. லைட்டாக குடிக்கிறாங்க. இப்போ அது குடிக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே பண்ணாங்க ட்ரிங்க் பண்ணிடலாம்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் வேணாம் சொல்லிட்டு ஜிம்மி போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டைலன் தான் அது ஓகே ஜிம்மி அப்படி கேட்குறாங்க. ஆனால் நான் ஓகே தான் சொல்கிறாங்க. இல்லை ட்ரிங்க் குடி சொல்கிறாங்க. நீ வேறு ஜூஸ் என்ன குடி ஓகேவா நீ டயர்டாக இருக்க எனக்கு ஜூஸ் குடிச்சா எனர்ஜியாக இருக்கும் குடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுட்டாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம குடிச்சிட்டாங்க. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போகலாமான்னு பார்க்குறேன். வீட்டுக்கு போகலாமா என்ன சரி ஒரு மாதிரி இருக்கே சரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டைல் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்மி நல்லா ஹெல்ப் பண்ணவா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ 21% பார்த்துருக்காங்க. யாரும் ஜேகேடா ஓகேவா இப்போ ஜிம் பார்க்குறேன் என்ன நடந்துச்சு ஏன் எனக்கு பெரிய ஒரு பாடி எவ்வளோ ஹார்ட்டாக ஹெல்ப்ஃபுல் ஆகிட்டு இருக்கா ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. எக்ஸ்கியூஸ்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. ஓகே ஜிம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி தான் அப்படி போக ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி ஒரு பர்சன் வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மி பின்னாடி ஃபாலோ பண்ணி அவங்களை ஃபாலோ பண்ணி ஒரு பர்சன் வராங்க. எனக்கு நம்ம ஜேகேடா ஓகேவா ஜேகே தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் ரெஸ்ட் ரூம் போக முடியும் அப்படியே ஃபேஸில் இருக்காங்க. தண்ணி அப்படி போஸ்ட் பண்ணி எடுத்து அடிக்கிறாரு. ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி இருக்குது கேராரு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்க. ஜிம்மின் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி கிட்ட போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த மிரரை பார்க்குறாங்க. பார்த்து அப்படி அந்த டைன் நிற்கிறாங்க. ஜிம் டக்குனு யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. பாரு பேபி இப்போ கண்டிப்பாக நீயே வேணும் நினச்சி கூட நான் உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஓகேவா சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் போனாக்க நீ ஏனுக்கு நீ வேணும்னு கேட்ப சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு புரியல என்ன பேசிட்டு இருக்கா ஜிம் கேட்குறாங்க. இப்போ இந்த டைரியில் நான் ஜிம்மிட்ட கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க எட்ட கூட பொறுக்கி ஜிம்மிட்ட அந்த டைரியில் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அந்த பர்சன் ஜிம்மில் எப்படியாக்க கொஞ்சம் ஒரு மாதிரி வேடாக கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஜிம்மிட்ட எட்ட போடா ஜிம்மிட்ட தள்ளி போடுறாங்க. இப்போது ஜேகே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பயம் ஏன்னா விஐபி கஸ்டமர் இல்லையா மேலே கை வச்சுட்டு பிரச்சனை ஆகிடுமோ பயம் வருது. சேம் டைம் இந்த மாதிரி பர்சன் அவர் வந்து ஹராஸ் பண்ணுறவர் பார்த்துட்டு இருக்கும்ல அவருக்கு கோவம் டக்குனு ஒரு ரெஸ்ட் ரூம் லாக் பண்ணிட்டு இப்போ இந்த டைரியில் போட்டு இந்த ஜேகே பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது கொஞ்சம் லைட்டாக எப்படியாக்க கொஞ்சம் ஐஸ்ல பிளாக அதுதான் பார்க்குறாங்க. ஒரு பாசம் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ யார் சொல்கிறாங்க பாரு ஒரு பர்சன் ஹராஸ் பண்ணுறது தப்பு இல்லையா இதுக்கு அந்த பர்சன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. நம்ம ஜேகே தான் அந்த டைரியில் போட்டு அடிச்சிட்டாங்க. ஜிம்மிட்ட வராங்க. வந்துட்டு சார் நீங்கள் ஓகே வாஸ் ஜிம்முக்கு அந்த வாசனை கேட்குறாங்க. ஜெக் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா இங்கே ரூம் ஏதாவது சொல்கிறாங்க. வாங்க சார் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மை ஜெக்கோ ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வீக் ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. சார் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பாடி ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. எப்படி ஹேண்டில் பண்ணி தெரியல டாக்டர் வர வைக்க முடியுமா சார் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாருங்க இதுக்கு டாக்டர்லாம் வரக்கூடாது சொல்கிறாங்க. எனக்கு டாக்டர்லாம் வந்து சரி பண்ண முடியாது நான் ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. புரியல ஹெல்ப் பண்ணுறாங்க என்ன ஹெல்ப்புக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐ திங்க் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார் பார்க்கும்போது தெரியுது அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு இது சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் எனக்கு இதுன்னு தெரியாது சரியா நீங்கள் டாக்டர் வர சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை டாக்டர் தான் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கா சார் ஓகேவா நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார் ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை அங்கே பாரு சொல்கிறாங்க. பாருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா சார் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அந்த டைமில் என்ன சொல்லவே தெரியல. எனக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் குடிச்சது. செகண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஃபீல் ஆகுறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மை அது இப்படி தான் சரி பண்ணுமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் சார் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கிட்ட போகிறாங்க. அவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது லைஃப்பில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஏன்டா லைஃப்பை வாழணும் கூட நினச்சிருக்காரு. இந்த இடத்துல ஏன் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காரு. முதல் தடவை அவருக்கு எப்படி ஒரு தாட்டு வருது ஒரு பர்சன் கிட்ட அதுவும் ஏஞ்சல் மாதிரி ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்காங்க. அவர் கண்ணுக்கு எதுவும் அவர் அப்படி தெரியாது அவர்கிட்ட. இப்போ ஜென் கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு ஜிம்ல எனக்கு கிட்ட ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஹார்ட் ப்ரீத் ஒரு கிஸ் அந்த கிஸ் ஜிம்லுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்ல அப்படியே வந்துட்டு அவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே ஜிம்லுக்குலாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்லுக்கு அதே ஒரு ஃபீல் வந்துட்டு அவரும் ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. உங்களுக்கு ஓகேவா அப்படி ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் தான் இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணமா இதுக்கு வேறு சொல்கிறாங்க. வேறு ஆப்ஷனாக இல்லை இப்படி தான் மெடிசன்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஓகேவா இதான் நேச்சுரலாக ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க ட்ரஸ்ட் மீ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க ட்ரஸ்ட் மீ ஓகே சரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் மீ இது ஃபர்ஸ்ட் டைம் ஜென்டலாக ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு அது அவர் பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் ஜெக்கி சொல்கிறாங்க. நிஜமாவா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் ஏன் கேட்குறீங்க ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம் ஜெக்கி தான் இப்போ ஜிம்முக்கு டெவலப் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு அது கிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ ஜெக்கி அவர் ஷார்ட் போட்ட ரூம் பண்ணி போட்டுருப்பாரு. அவர் பாடி வந்து அவ்வளோ ஹார்ட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஜெக்கியோட பாடி பார்க்குறாங்க. அட்மிட் பண்ணி பார்த்துட்டு அவர் ஹேண்ட் வச்சு ப்ளே பண்ணுற குட்டி குட்டி ஹேண்டு நம்ம ஜெக்கியோடைய பாடி ரப் பண்ணவும் இந்த பக்கம் ஜெக்கிக்கு ரொம்ப ஃபீல்ட் ஆகிருக்கும். இப்போ ஜெக்கியும் சேம் ஜிம் ட்ரெஸ் ரிம் பண்ணி 2 பேர் ட்ரெஸ்ஸுமே அண்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிம் ஜெக்கியோட எல்லாமே ஒரு மாதிரி பேர் ஜிம் பார்க்குறாங்க. நீ ஏன் வைல்டாக இருக்கா பண்ணி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன வைல்டு பண்ணியா இப்படி இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேசுகிற ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் ஜெக்கி தான்
அவள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜெக்கி பார்க்குறாங்க, இவ்வளோ அழகாக அது உங்கள் தப்பு, ஏன் தப்பா? ஜெக்கி கேட்குறாங்க, என்ன ஜிம் கேட்குறாங்க, இவ்வளோ அழகாக அது உன் தப்பு சரியா? ஜெக்கி சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. இது பக்கம் ஜெக்கி ஜிம்மு கூட ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக இருப்பாங்க. ஜிம்மு சேம் அதை வந்துட்டு அவர் கூட ஒரு மாதிரி ஹாப்பியாக அது கூட டிஃப்ரெண்டாக போயிருக்கும். ஒரு 7 ஹவர்ஸ் 2 பேருமே கொஞ்சம் கூட எப்படின்னாக்கா ஒரு கேப்பை விடாமல் அவங்களுக்குள்ள எல்லாமே போயிருக்கும். 7 ஹவர்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிட முடியல அப்படி சொல்கிறாங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க, ஹாப்பியாக கேட்குறாங்க. ஜிம் அந்த பசங்க ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ரொம்ப லவ்வோட ஜிம் போகிறதுல கிஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க. அது என்னவோ எல்லாரும் பிடிச்சிருக்கும். அவர் ஜஸ்ட் ஒரு 7 ஹவர்ஸ் தான் அதை மீட் பண்ணி அப்படி கூட அவருக்கு ஏதோ ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவர் டீப்பில் அவர் போகிற ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு அப்படி பக்கத்து படுத்துடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு டைம் வந்து ஒரு 5 o'clock இருக்கும். ஜிம்முக்கு வந்து அலாரம் அடிச்சிட்டு இருக்கு. ஜிம் எடுத்து ஃபோன் பார்க்குறாங்க. பார்த்தாக்க அவருக்கு ரிமைண்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ப்ரிப்பேர் மீட்டிங் இருக்குது. அப்போ நான் அவர் ஏர்லவே ப்ரிப்பேர் ஆகும்னு சொல்லிட்டு ஜிம் அலாரம் செட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே இப்போ ரிமைண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஏஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தா பக்கத்தில் நம்ம ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அது ஃப்ளாக்காக அவர் மேலேயே பாடி ஹாஃப் பாடி அவர் மேலே தான் இருக்கும். இங்கே பாதி சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜேகே அது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்னடி சொல்கிறாங்க. இப்போ இந்த பசங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காங்கப்பா, நான் போகணும் சரியா சொல்கிறாங்க. போகணுமா? நான் போகணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க டூன் கூட இல்லை, ஜஸ்ட் இப்போ தான் படுத்துருப்பாங்க. 10 minutes தான் படுத்துருப்பாங்க. டக்குனு ஜிம் எழுந்திருக்காங்க. நான் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கணும் ஆனால் முடியுமா? நீ ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஓகே தான் சொல்கிறேன். நான் ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். ஜிம் தான் எழுந்திருக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. தூக்கி வருதுக்கு இப்போ ஜிம் எழுந்திருக்கிறாங்க. இப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் இப்போ லாண்ட்ரி போட்டிருப்பாங்க. நம்ம ஜேகே இவங்க ட்ரெஸ் அன்ட்ரெஸ் பண்ணி லாண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி வந்திருக்கும். இப்போ ஜிம் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகே வேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே இந்தா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இது கிரெடிட் கார்டுக்கு ஓகேவா? உனக்கு எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ ஓகேவா? அப்புறம் ஃபியூச்சரில் எங்கன்னா பார்த்துச்சுக்க தெரிஞ்ச பேர் காட்டிக்காத செய்யணும்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உன் பேர் என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. உன் பேர் என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே டக்குன்னு சொல்கிறாங்க. என் பேர் ஜான் ஜங்குக் சொல்கிறாங்க. என் பேர் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் இந்த கிரெடிட் கார்டுக்குள்ள அதை எடுத்துகிட்டு அதை ஜிம்முடைய அந்த ஓவர் கோட் போட்டுருப்பாரு. அது போட்டு கிளீன் சைடு வைக்கிறாங்க. இதையே வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொன்னேன். அந்த ஹெல்ப்புக்கான மணி தான் வச்சுக்கோ ஜிம்னு கேட்குறாங்க. உனக்கு எவ்வளோ எடுத்துக்கோ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இந்த பாரு உங்க கூட நான் இருந்த அந்த டைம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ப்ரீஷியஸ் தெரியுமா? இப்படி ஒரு டைம் லைஃப்பில் கண்டிப்பாக எனக்கு வராது. அதில் மறக்க முடியாத ஒரு டே தெரியுமா? என் லைஃப்பில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆனால் உன்னை பார்த்தது செகண்ட் 7 hours ரொம்ப ஹாப்பியாக எனக்கு என்னவோ தெரியல. என்னையே நான் மறந்து இந்த உலகத்தையே நான் மறந்துட்டேன் அவங்க கூட இருக்கும்போது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை சொல்கிறாங்க. கூட இருக்க இந்த டைமை நான் கால்குலேட் பண்ணி வச்சுக்கேன். உனக்கு மணி கொடுக்குறதுக்கு நான் கால்குலேட் பண்ணி வச்சுக்கேன். லைஃப் அவங்க ஏர்ன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் சரியா? எனக்கு அந்த அளவுக்கு ஒர்த்ஃபுல் பர்சன் ஒரு ப்ரீஷியஸ் நீ. உனக்கு மணிலாம் இப்பெல்லாம் கொடுத்து கால்குலேட் பண்ணி ஒன்றே இது பண்ணிக்காது சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாரு சொல்கிறாங்க. சரியா எனக்கு கூட அந்த டைம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான சரியா லைஃப்பில் அவங்க கூட இருக்குன்னு தோணுது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு லைஃப்பில் அவங்க கூட இதே மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்குது. தப்பு தான், ரொம்ப ஆசைப்படுறேன் புரியுது. எனக்கு இவர் வந்து ஒர்க் பண்ணுறாருங்க பார்ட் டைம் ஜாப். இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அவர் வந்து வேறு கஷ்டமாக இருக்காரு. அப்போ புரியுதுல அவருக்கு எப்படி இருக்கா சொல்லிட்டு அளவுக்கு வரைக்கும் இப்போ ஆசைப்படுறேன்னு புரியுது. அதனால ஆசையாக இருக்குது. லைஃப் லாங் என் கூட இருப்பியா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் கம்பெனிக்கு என்ன பேசிட்டு இருக்கா? உங்களோட ஏஜ் என்ன கேட்குறாங்க. 19 சொல்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. கடவுளே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் சின்ன பைப்பில் ஜெக்கிக்கு ஒரு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே இங்கே பாரு அப்போ உனக்கு மாதிரி வேணாம் வா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. உனக்கு வேறு எதாவது சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே வேணாம். ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் சரி ஓகே நான் கிளம்புறேன். ஜிம் தான் ஜெக்கி கிளம்ப போகிறாங்க. இப்போ ஜெக்கி டக்குன்னு அகன் ஜிம்மில் எடுத்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு என்ன சொல்கிறாங்க. மிஸ்ஸு சொல்கிறாங்க. உன்னை நான் பார்த்து 7 hours ஆகுது அதுக்குள்ளே மிஸ்ஸுன்னு சொல்கிறேன். ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. தெரியலங்க பாருன்னு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஃபியூச்சரில் மீட் பண்ண வச்சுக்கேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அதுவும் இன்றைக்கி நடந்து நீ பேசக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. காசு சொல்கிறேன் ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ராமிஸ் பண்ண முடியாது ஓகேவா? ஆனால் நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். ஜெக்கி சொல்கிறாங்க. நம்மளா சொல்கிறாங்க. ட்ரஸ்ட் மீ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஓகே நான் போகணும் வீட்டுக்கு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஒரு கிஸ் சொல்கிறாங்க. சரி ஒரு கிஸ் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் மேலே பேஷண்டாக அதை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. போவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அவருக்கு என்ன அந்த லைஃப் லாங் அவர் கூட இருக்கணும் அவருக்கு ஆசை வந்திருக்கு. எனக்கு அது அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னவோ தெரியல அப்படி ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப அவர் மேலே அப்படி மூழ்கி போயிருப்பாரு. அட்மிட் ஆகிருப்பாரு. திரும்ப ஜிம்மி தானே போகிறேன் ஜிம் போயிருப்பாங்க. ஜெக்கி எப்படி பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த 1 month ஜெக்கிக்கு எவ்ரி செகண்ட் வந்து ஜிம் ஞாபகம் போடுறது அவர் கூட இருந்தது. அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் நினச்சிட்டே இருப்பார். அப்போ ஒரு பையன் கூட தான் எப்படி இருக்கும் சொல்லிட்டு அவர் நம்ம கற்பனைக்கு எட்டாத இடத்துல அவன் இருக்கான். ஆனால் எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவரே நினச்சிருப்பாரு. அவர் கூட அப்படி இருந்தது. அவர் யோசிச்சு பார்த்துருப்பாரு. ட்ரீம் மாதிரி அவருக்குள்ளே வச்சுருப்பாரு. இப்போ ஜெக்கி கணக்கில் நினச்சி பார்க்குறாங்க. அந்த டேவில் மறக்க முடியாது தெரியுமா? அந்த 4 years கூட எனக்கு அது அதிகமாக ஞாபகம் இருக்கும். என்னவோ தெரியும் அவ்வளோ அதுக்கப்புறம் உனக்கு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஹம்பிள் அவ்வளோ கைண்ட் ஹார்ட் பர்சன் தெரியுமா?
உன்ன மாதிரி ஒரு பர்சனை மிஸ் பண்ண நினைப்பாங்களா? 4 இயர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவ்வளோ ஹார்ட் இருந்துச்சு லைஃபு. உன்னை பார்க்காம இருக்கிறது ஏன் பண்ணுற எல்லாமே உனக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் எல்லாமே. ஈவன் உனக்காக ட்ரீம் ஹவுஸ் கட்டி வச்சிருக்கேன். என்ன பண்ணுறது ஆனால் உன்னோட அண்ணா கிட்டேருந்து உன்னோட அப்பா கிட்ட உன்னை வந்து என்னால் பிடிக்க முடியாது. ஓகே, அதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். உனக்கு கிஃப்ட்டாக ஒரு பெரிய வீடு வச்சிருக்கேன். சரியா, வீடு வாங்கியிருக்கேன், எல்லாமே வச்சிருக்கேன். உனக்கு எல்லாமே தருவோம்டா. செக்கி பார்த்துட்டு இருக்காங்க. லைஃப்லாம் உனக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் ஆசை இருக்குது. அவ்வளோத்துக்கு வந்து ப்ரீஷியஸ் ஒர்த்துக்கான ஒரு பர்சன். அப்போ ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி க்யூட்டாக அழகா அப்படி ஜெக்கி மேடா ஜெக்கி ஜஸ்ட்டு தூங்கிட்டு இருக்காங்க. தூங்க உனக்கு அவ்வளோதானே, தூங்கு. நீ வந்து என் ஜஸ்ட்டு தூங்கினாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி பண்ணாக்க நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவேன். ஜெக்கி தான் இப்போ அப்படி ஜிம்மி ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் 7:30 இருக்கும். எப்போவுமே ஜேகே பண்ணாக்கா அலாரம் வச்சுட்டு மார்னிங் எழுந்துச்சு பண்ணாக்கா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப மார்னிங்கே வச்சு ஸ்டடிலாம் போட்டு வச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் அலாரம்லாம் வைக்காம இன்றைக்கி தான் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நிம்மதியாக ஜிம்மி ஜேக்கெட் ஜஸ்ட்டில் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. பேபி மாதிரி இப்போ டோர் நாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் ஜேகே ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜிம்மி ஜேக்கெட் ஜஸ்ட்டு தூங்கிட்டு இருக்காங்க பேபி மாதிரி. இப்போ ஜேகே ஜிம்மி ஃபேஸில் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஒரு அழகான மார்னிங் இது. அப்படி ஜேக்கே தான் வந்துட்டு குட் மார்னிங் மை லவ் சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜங்குக்கா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. என்னட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே ஐஸ் ஜிம்முக்கு ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கேட்குறாங்க. அது மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. மேரேஜ் வந்து ஞாபகம் இருக்கு. ஓகேவா, என்ன பண்ண சொல்கிறேன், ரொம்ப டயர்ட் ஆகிட்டு தூங்கிட்டேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஹஸ்பண்ட் மேலே சொல்கிறாங்க. நிறைய லவ் இருக்குது, நிறைய கேர் இருக்குது, நிறைய சொல்கிறேன், நிறைய ஆசைகளும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, டயர்ட் ஆகிட்டு ஐம் சாரி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஓகேவா, நான் கூட பயந்துட்டேன். எங்கடா தூங்கிச்சு யாருன்னு கேட்பேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி கேட்பாங்க? ஜிம்மி தான் ஜெக்கி விளையாட்டு அடிக்கிறாங்க. எங்கே போனது நைட்டு ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுவா கொஞ்சம் ஒர்க்கு சொல்கிறாங்க. என்ன ஒர்க்கு சொல்கிறாங்க. அது ஒர்க் விஷயம் போயிருந்தேன். ஓகேவா, ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ டோர் கண்டினியூஸ் ஆகிடுச்சு. யார் டோர் ஆஃப் பண்ணுறா ஜெக்கி கேட்குறாங்க. எனக்கு எப்படி தெரியும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சார் ஐஸ் ஓப்பன் பண்ணேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா இப்போ ஜிம்மி ரைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்காரு. ஜிம்மி கூட ஆக்குவராக இருக்குது. ஜிம்மி டக்குனு மாதிரி இப்போ அவரும் பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஜிம்மி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க. நீ ஐஸ் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். ஏன் நான் பார்க்காதா ஜெக்கி சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஏன்டா நான் பார்த்தது இல்லையா ஜெக்கி தான் போயிட்டு ஹக் பண்ணுறாங்க. ஜங்கு ஜிம்மி சொல்கிற ஜெக்கி பார்த்து சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு விட்டு ஜங்கு ஜிம்மி சொல்கிற ஜெக்கி பார்க்குறேன். அப்படின்னா இந்த நைட்டு ஃபுல்லாக அந்த ட்ரெஸ் தான் அவங்க கூட தூங்கிட்டு இருந்தேன் ஜிம்மி கேட்குறாங்க. ஆமாம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஐயோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜங்கா ஜிம்மி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் அவனுக்கு என்ன கஷ்டம் சொல்லி கேட்குறாங்க. சரி உனக்கு என்ன கொஞ்சம் சொல்கிறாங்க. எனக்கு ஷையாக இருக்குது வீட்டுக்கு ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி தான் முன்னில் ஓகேவாங்க பாரு ஜெக்கி தான் ஜூமில் கிளிப்பாக பெக் பண்ணுறாங்க. என்னாச்சு என் குழந்தைக்கு சொல்கிறாங்க. ஒரு ஆக்குவராக இருக்க சொல்கிறாங்க. முன்னில் ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. அவங்க ஜிம்மி தான் யாரும் டோர் நாக் பண்ணுறேன். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும். ஆமாம் என் ஒய்ஃபை நான் மட்டும் அப்படி பார்க்கணும். ஓகே யாரும் பார்க்க கூட போக சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம்மி கூட போயிடுறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்துக்க 2 குழந்தைங்க இருக்காங்க. பன்னி அங்கிள் தள்ளுங்க சொல்கிறாங்க. எது பன்னி அங்கிள் ஜெக்கி பார்க்குறாங்க. அந்த குழந்தைங்க சொல்லிட்டு இப்போ ஜூனாஜி நான் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜூனாஜி நான் என்ன பண்ணுறீங்க அதை கேட்குறாங்க. ஜிம் தூக்க சொல்கிறாங்க. ஜிம் தான் தூக்குறாங்க. என்ன சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி விட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குற வீடு அது பக்கம் நம்ம ஜிம் போயிட்டு பேபி ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணி விட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி விடுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ தப்பாக இருக்கா ஜங்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அது ஜூனா வந்து நானே வளர்த்தேனா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது நானே வளர்த்த குழந்தைங்க ஜங்கா எனக்கு அதனால வந்துட்டு குழந்தைங்க நம்ம டக்குனு ரூம்லாம் வரான்னு சொல்லிட்டு நான் இது அன்றைக்கி ஓகே உன்னோட அண்ணனோட குழந்தைங்க உன்னோட குழந்தைங்க வருதானே நம்ம குழந்தைங்க வருதானே. இப்போ எனக்கு ஒரு அண்ணா இருந்தே இருக்காங்க. அந்த குழந்தைங்க நான் வளர்த்துனாக்கா நான் அப்படி தான் இருப்பேன். நான் அப்படி நினைக்க மாட்டேன்டா ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை உனக்கு பர்சு ஆகும் தெரிய சொல்கிறாங்க. எனக்கு பர்சு ஆகுது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா. ஆனால் அந்த பர்ஸை வந்து வேறு மாதிரி எடுத்துப்பேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க. இப்போ இந்த பன்னி பாப்பா 2 பேர் பார்க்குறாங்க. பன்னி அங்கிள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சொல்கிறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்மி தான் சரி ஓகே ஜங்கா நீ ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கீழே போகலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். ஓகேடா சொல்லிட்டு ஜெக்கி போய்ட்டு பேச வாஷ் பண்ணிட்டு கீழே வராங்க. இப்போ 4 பேர் கீழே இறங்கி வராங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறேன். ஏண்டி ரொம்ப திறந்து விட்டா போய் ஓடி போயிருங்க ஜிம்மி கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன் மில்க் கொடுங்க பேபிஸ்க்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறது நான் பார்த்துட்டு உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு நான் 2 பேர் குடிங்க சொல்லிட்டு மில்க் ஒரு ஃபீடிங் பாட்டில் கொடுக்குறாங்க. 2 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. ஏன்ப்பா 2 பேரும் ஹனிமூன் போகிறீங்களா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா இல்லை அங்கிள் இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் போகட்டும் நாங்கள் எங்கள் பிஸ்னஸ் நிறைய செல் பண்ண வேண்டியது இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அது நிறைய ஒர்க்கில் இருக்குது நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம அவங்க ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற ஜங்கா ஆஃபீஸ் போறியா ஜிம் கேட்குறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. நானும் ஆஃபீஸ் போகணும் ஜங்கா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். ஓகே அப்போ ரெடி ஆகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் பார்க்குறாங்க. ஜிம் நாங்கள் ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. இல்லைடாமா நீங்கள் அம்மாவுக்கு லீவ் தான் சரியா அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. 1 வீக் வீட்டில் தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. நூனோ சின்ன கூட போர் அடிக்க சொல்லிட்டாங்க. இது அண்ணா கூட போர் அடிக்குமா என் அண்ணா வந்து எவ்வளோ ஹாப்பியாக வச்சு ப்ளே பண்ணுவார் தெரியுமா. அவர் கூட தாக்க டைம் போட தெரியாது ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு போர் அடிக்கும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது முக்கியமாக ஜிம்மா அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் அம்மா கூட ப்ளே பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி எனக்கு அங்கே ஆஃபீஸில் ஒர்க் இருக்குவாங்க போனாக்கா இப்போ உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதுக்கு தான் ஓகே சொல்கிறாங்க. சரி அப்போ ஈவினிங் சீக்கிரம் வா சொல்கிறாங்க. சரி ஜிம்மி இப்போ ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் ஜெக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி லேட்டிக்காங்க.
பண்ணுறாங்க. ஜேகே ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேகே ஜிம் நெக்லாம் கிஸ் பண்ணிட்டு அப்படி பார்த்துருக்காங்க. என்ன ஜங்கா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே தான் வந்துட்டு மிஸ் சொல்கிறாங்க. மிஸ் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆஃபீஸ் வரட்டா செக் கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஆஃபீஸ் வரட்டா செக் கேட்குறாங்க. வா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு 2 பேர் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. இப்போ 2 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு காரில் உடனே வந்துருக்காங்க. ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிட்டே இருக்காரு. ஹேண்ட் விடவே இல்லை. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ரோட்டை பார்த்து ட்ரை பண்ணி ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன். ஜேகே தான் ஹேண்ட் பிடிச்சி வந்துருக்காங்க. ஃபைனலா ஜிம்மில் ஆஃபீஸ்க்கு ஜேகே வராங்க. எல்லாரும் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாரும் மேட்ச்சுக்கு வந்திருப்பாங்க. எனக்கு தெரியும். வெல்கம் ஜேகே சார் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இப்போ நான் ஜேகே பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியுங்க ஜேகே இன்டர்ன்ஷிப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாரும் பார்த்துருக்காங்க. பாரு எவ்வளோ பெரிய பர்சனாக வளர்ந்துட்டாரு சொல்கிறாங்க. ஆமாம் சார் ரொம்ப அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் ஜேகேவும் எவ்வளோ கேபின் வராங்க. ஜேகேக்கு அது கேபின் வருது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. வெல்கம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே கேபின் லாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. உட்கார ஜிம் உட்காராங்க. அப்புறம் ஜேகே தான் ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. 2 பேரும் க்ளோஸாக உட்காராங்க. இப்போ ஜேகே ஜிம் பேச கட் பண்ணுறாங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகேவா எனக்கு புரியுது டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆனாலும் என்னால் அப்படி இருக்க முடியல தெரியுமா. ஜேகே சொல்கிறாங்க. என்ன வேணும் உனக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மை கிஸ் பண்ண அனுப்புகிறாங்க. ஜிம் பேஷனாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணுறதுக்கு சொல்லி பண்ணுறாங்க. என்ன வேணுமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா. தேங்க்ஸ் சார் எல்லாரும் பேப்ஸ் எல்லாரும் பாசமாக இருக்காங்க சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறேன் எனக்கு லவ் வேணும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ கேட்காம கூட எல்லாம் கொடுப்பேன் ஜம்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜம்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜம்கா சரியா நான் ஸ்பெஷல் மொமெண்ட்டில் சொல்ல நினச்சினா ஆனால் அவ்வளோ சார் வெயிட் பண்ண மாட்டேங்க போல சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் ஸ்பெஷல் மொமெண்ட்லாம் ஒன்றும் இல்லை சரியா எனக்கு இதுவே போதும். லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. ஜிம் பார்க்குறாங்க. குழந்தைங்கிட்ட ஃபஸ்ட் சொல்ல ஆகும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறேன் எனக்கு தெரியும் ஓகேவா. ஜின்னா எங்கள் வரணும்னு சொன்னாங்க சொல்கிறாங்க. சரி குடிக்க போயிருந்தாலும் அப்போ ஜின்னா எங்கள் ரூமுக்கு வந்தாங்க. அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி பேபிஸ் வந்துட்டு அப்போ ஜிம் தான் வளர்த்தாங்க. அதுவும் ஜிம்னு ஒரு ஞாபகத்தை ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டான். அவங்க லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது பேசுறதுக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போல்லாம் பேபிஸ்க்கு தான் ப்ளே பண்ணுறப்போ அவனுக்கு அந்த கஷ்டம்லாம் போயிடும். ஈவன் பேபிஸ் வந்து ஜிம்முக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங் சொன்னாங்க. ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் எல்லா டைம்லையும் ஜிம்மில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அதனால் எனக்கும் என் குழந்தைங்க வரலாம். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹேக் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் மை ஜங்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் எனக்கு தேவையான லெவலும் கொடுத்துட்டே இருக்கணும் ஓகேவா. கொஞ்சம் கூட குறையக்கூடாது. ஜேகே சொல்கிறாங்க. நான் ஏன் குறை வைக்க போகிறேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு இப்போவே வந்துட்டு ஏஜ் ஆன மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை நீ பார்க்க எங்கே இருக்கா நான் அப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். இதுதான் எனக்கு பேபிஸ்லாம் பார்த்துக்கணும் ஆசை இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம். ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் ஜிம் பார்த்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மார்னிங் அங்கிள் கேட்டாங்க ஹனிமூன் போகிறீங்களா சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு ஹனிமூன் போகிற வரைக்கும் டைம் இல்லை சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம் சொல்கிறாங்க. இங்கே ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா செக் கேட்குறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா செக் கேட்குறாங்க. இங்கே பாரு ஜம்கா அடிப்பேன் சொல்கிறாங்க. இது நம்ம ஆஃபீஸ் தானே ப்ளீஸ் ஜேகே சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜம்கா சொல்லிட்டு ப்ளீஸ் ஜிம் எனக்கு கண்டிப்பாக எனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம நியூலி வேறு கப்பல் எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா. ப்ளீஸ்டா ஜேகே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு இங்கே வேணும் ஓகேவா ப்ளீஸ் ஜேகே கெஞ்சுறாங்க. ஜிம் பார்க்குறா அவருக்கு கெஞ்ச விட மனசு வர மாட்டேங்குது. இப்போ ஜிம் ஜேகே ஷர்ட் அப்படியே எப்படினாக்கா அந்த அன்பட்டன் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம் இப்போ ஷர்ட் அன்பட்டன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. எடுத்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் உனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் அவர் ஷர்ட் பண்ண அவரும் பண்ணி விட்டு போடுறாங்க. இப்போ ஜேகே ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பேஷண்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே ஒரு 4 hours போயிருக்கோம். ஜிம் பார்க்குறாங்க. பண்ணி வைல்டு பண்ணி போதுமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆஹா சொல்கிறாங்க. ஐயோ இங்கே பாரு இதுக்கு தான் வந்துட்டு ஓகே சொல்கிறது இல்லை தெரியுமா. நீ இப்போ எடுத்துக்கிட்டே இருப்பா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் எடுத்துப்பா ஜேகே சொல்கிறாங்க. அப்போ நீ ஆஃபீஸ் வந்தியா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் வீட்டில் தான் கண்டிப்பாக ஒரு குழந்தை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்துட்டு உங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் மாறி இருக்கும் டே டைமில் அதான் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. அதுக்கு நீ ஹனிமூன் போட சொல்லி டீசெண்டாக சொல்லியிருக்கலாம்ல ஜிம் சொல்கிறாங்க. ஹனிமூன் போனாலும் ஒரு பேபிஸ் கூட வந்தாக்கா இல்லை அங்கே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல ஓகேவா. எங்கே எப்படி இருக்குன்னு தோணுதோ அங்கே அப்படி இருக்கணும் ஓகேவா. எனக்கு இங்கே இருக்குன்னு ஃபீல் ஆச்சு நான் ஃபீல் பண்ணிட்டேன் ஓகேவா. அவ்வளோதான் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே இப்போ ஓகே இதெல்லாம் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேணா ஹனிமூன் போகலாமா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் இப்போதைக்கு கொஞ்சம் டேஸ் இங்கே இருக்கலாம் ஓகே. கொஞ்சம் டேஸ் பண்ணதுக்கப்புறம் ஹனிமூன் போய்க்கலாம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம் தான் ஜேகே பார்த்துருக்காங்க. எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதிரி இருந்தால் பொண்ணை பார்க்குறது வரைக்கும் இப்போ தான் ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைஃப் அழகாக இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்கும் ஓகே. ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ என் கூட தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ
3 days ஆஃப்டர் நம்ம ஜிம் ஜெக்கிவோ அவங்க அம்மா வீட்டு தானே போயிருக்காங்க. அந்த பக்கம் ஜெக்கியோட அம்மா ஜெக்கி ஜிம்மில் வேணா பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. இதை சாப்பிட்டுப்பா அதை சாப்பிட சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் பார்த்து உட்காருங்க ஆண்டி, ஜிம் தான் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஜெக்கிக்கு ஒரு கால் வருது. ஜெக்கி பார்க்குறேன் 1 செகண்ட் சொல்லிட்டு ஜெக்கி வெளில போகிறாங்க. ஜெக்கி நான் கேட்டேன்டா என்னாச்சுடா, நான் எவ்வளோ டைம் கேட்குறான் இதை நீ கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ்டா சொல்கிறாங்க. மிகப்பெரிய சர்ப்ரைஸ் புரியலடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அந்த பாசம் ஜிம்மின் தாண்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அது ஜிம்மின் தாண்டா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாண்டா உன்னோட அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு ரீசனே சர்ஜரி பண்ண சொல்லி மணி கொடுத்து ஜிம்மின் தாண்டா அந்த ஃபவுண்டேஷன் வழியாக சொல்கிறாங்க. எனக்கு ஆமாடா அந்த ஃபவுண்டேஷன் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஓகேவா, நான் இப்போ தான் ஹைலைட் பண்ணேன். அது யாரை வச்சு தெரியுமா, யாரை சொல்கிறாங்க, ஹோப் பேபி சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஜோப் தானே டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் இவ்வளோ அவன் சொல்ல வந்துருக்காண்டா, நான் கூட டைம் கேட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிளாரா ஆண்டிக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். இவன் வந்து அந்த சர்ஜரி பண்ணது நம்ம ஜோப் தான் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் ஜெயக்கு கேட்குறாங்க. ஆமாண்டா நான் வந்துட்டு சொல்லவே இல்லையடா, இப்போ அன்னைக்கு லைட்டாக ட்ரிங்க் பண்ண மாதிரி போயிடும் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்போ தானே கேட்டுட்டு இருந்தா ஜேகேட்ட ஒரு ஒர்க் கொடுத்துருக்கான், அம்மாவுக்கு சர்ஜரி பண்ண யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கொடுக்குறாக்கான்னு சொல்லி கேட்டிருக்கான். எனக்கு அவங்க தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறான். நம்ம ஜெயிக்க வாயின்னு ஆசைப்படுறாங்க. அது யாரும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுதான் வந்துட்டு ஜோப் சொல்கிறான். வேறு யாரும் நம்ம கூடவே இருக்க ஜிம்மின் அவன் ஒய்ஃப் தான் சரியா, அவன் யார் ஏஞ்சல் சொல்கிறான், அந்த ஏஞ்சல் தான் சொல் பண்ணுச்சு அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜெய்க்கு ஒரு மாதிரி இருக்கு. காய் சொல்கிறது உண்மை தான் வைக்க ஹோப்பிலாம் போய் சொல்ல மாட்டாங்க சரியா. அதுக்கப்புறம் நான் அது மட்டும் இல்லாமல் நான் போய்ட்டு அந்த டீட்டெயில் எடுத்துட்டேன் சொல்கிறாங்க. என்னென்ன காமன் அனுப்பிட்டுருக்கேன் பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கி ஃபோன் கட் பண்ணிட்டு அந்த விசாட் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தாக்க நம்ம ஜிம்மில் அந்த ஜெக்கியோட அம்மாவுக்காக மணி வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 மந்த் அந்த மெட்ரஸில் இருக்கிறதுக்கு எல்லா மணியும் அவர் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ இதை நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அது சார் ஜெக்கியோட நம்பர் இப்போ ஜெக்கியை காயிட்ட மறுபடியும் கேட்குறாங்க. அதான் சொல்கிறேன் இல்லைடா அப்போ தான் கேட்டேன் ஹோப்பி கிட்ட எப்பவுமே ஜிம்மில் அவங்க அம்மாவோட பாடிக்கு இந்த மாதிரி இது பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுவாங்கம்மா. அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த மாதிரி யாருக்கெல்லாம் சர்ஜரி வந்து நீட்டாக தேவைப்படுத்தோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி கொடுப்பாங்கம்மா, அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுவாங்களாம்மா. ஆனால் அன்னைக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு பாடியெலாம் கிடையாது சரியா. ஆனால் அவங்க அம்மா இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு அவனுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன் அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சிருக்குடா, அதெல்லாம் இந்த மாதிரி நடந்துருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜெக்கி ஃபோன் கட் பண்ணிட்டு யோஞ்சில் கால் பண்ணுறாங்க. இப்போ யோஞ்சில் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க எப்படி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு நான் யாருக்கு யோஞ்சில் ஒரு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாரு அம்மாவுக்கு ஏன்னா நீங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் செகண்ட் ஃபேமிலி ஃபேமிலி சொன்னாங்க இல்லையா அப்போ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு அந்த ஃபவுண்டேஷன் வழியாக மணி கொடுத்துருப்பீங்கல்ல, உனக்கு தெரியுமா அப்போ சொல்கிறாங்க. இப்போ நான் யோஞ்சில் பார்க்குறாங்க கண்டுபிடிச்சிட்டியா கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. அது சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் நல்லா கொடுத்தான் சொல்கிறாங்க. ஏன் சொல்ல சொல்கிறாங்க. அதே போல சொல்ல முடியும். உங்கள் பாரு உன்னோட நீ வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னு கூட அவங்க கூட இருந்து கூட அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான் மணி எடுத்துக்க சொல்லி. வேற ஒரு பசங்கன்னா எப்படி வேணாலும் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க தெரியுமா. ஆனால் நீ தான் அவனோட வேல்யூ உனக்கு புரிஞ்சிருக்கு சரியா. மணிலாம் வேணாம்னு சொல்லிட்டு நீ வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணியிருக்க. ஈவன் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் கூட அவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்க அப்படின்னு கூட எனக்கு அவங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஜிம்மிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. ஓகே உன ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறான். ஈவன் நான் லவ் பண்ண கூட இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கேன். கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்காமலே சரி ஜேகே எப்படி சொல்கிறாங்க. ஜேகேக்கு என்ன சொல்ல தெரியல. என் அம்மாவை சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் 4 days பிஃபோர் ஒரு அம்மாவை சர்வ் பண்ணது ஜிம்மின் தான் ஓகேவா. அவனோட அம்மா தான் அவன் சர்வ் பண்ண முடியல. ஆனால் அவங்க அம்மாவோட பாடிக்கு ஒவ்வொரு டைமும் இப்படினாக்கா எல்லாருக்கும் மணி ஸ்பான்சர் பண்ணுவோம். யாராவது வந்து சர்ஜரி நீடாக இருக்காங்களோ அவங்களுக்கு மணி வந்து கொடுத்து ஸ்பான்சர் பண்ணுவோம் ஓகேவா. ஆனால் அன்றைக்கி ஆண்ட்ராய்டு பாடிலாம் இப்போ இல்லை. ஆனால் அவங்க அம்மாவை சர்வ் பண்ணணும், உனக்கு உங்கள் அம்மா கொடுக்கணும் அப்படின்னு இருக்கா. அவனுடைய விஷயம் சரியாகும். எனக்கு அவங்க அம்மா தான் உனக்கு எல்லாமே நீ வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் நீ எப்படி அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நாங்கள் பார்த்தோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நீ அந்த 1 வீக் பிஃபோர் நீ ஜிம் கூட இருந்தாலும் சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ 1 வீக் ஆஃப்டர் ஜெக்கி ஜிம்மில் யோசிச்சாங்க நீ மணி வேணாம்னு சொல்லிட்டு. ஆனால் செகண்ட் நீ பாரில் ஒர்க் பண்ணுற சொல்லிட்டு நீ எதுக்காக அங்கே ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் யோசிச்சா நாங்கள் பேக்ரவுண்டில் கேட்டு பார்த்தோம். அப்போ தான் உன் தங்கச்சி இருக்கா, நீ பார்ட் டைம் ஜாப் பண்ணுறோம், அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் சர்ஜரி பண்ணாமல் சர்ஜரி வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லிட்டு அது ரொம்ப வருஷத்துக்கு அது மாதிரி பண்ணாலே அவங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் மெடிசன் எடுத்தாலே சொல்லிட்டு அதெல்லாம் நாங்கள் கேட்டோம். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஜிம் சொன்னால் இப்படி ஒரு பர்சன் பார்த்தியா சொல்லிட்டு அவனுக்கு நீ எப்படி அவனோட வேலையை புரிஞ்சுக்கிட்டோ அதே மாதிரி அவனும் உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தால் கூட நீ அதை அவன்கிட்ட மணி எடுத்துக்க நினைக்கிறதில்ல அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி அவனுக்கு உனக்கு அவன் ஹெல்ப் பண்ணான் அப்படி சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. காய் எவ்வளோ சொல்கிறாங்க இவன் இது எப்பவும் தெரியக்கூடாதுன்னு நினச்சான் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சொல்லவும் ஜெக்கேக்கு ஒரு மாதிரி அது சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கணும் விஷ் பண்ண ஓகே இவன் நீ அவனை லவ் பண்ணலன்னா கூட உனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்குன்னு நினச்சா. அப்புறம் சொல்கிறாங்க உனக்கு ஃபாரின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது ஜிம்மில் அரேஞ்ச் பண்ணதான் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறவங்க அது சொல்கிறாங்க. இல்லை நீ அப்போ இருந்தால் கிடக்கும் ஜாப் கிடச்சிருக்கோம் சொல்கிறாங்க. இல்லை அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாங்க. ஆமாம் அது நம்ம ஜிம்முடைய கொலாபரேஷன் கம்பெனி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஜிம்மில் கொலாபரேஷன் கம்பெனி தான் மின் குரூப் நம்ம ஜிம்முக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான், அது எங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி தான் ஓகேவா. அவன் அவங்க சொன்னால் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு ஸ்டாஃப் அவன் எப்படி இன்ட்ரோ பண்ணனாக்கா ஒன்று இந்த மாதிரி ஒரு நல்ல இன்டர்ன்ஷிப் வந்திருக்காங்க, நல்லா டேலண்டாக இருக்காங்க, நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்கள் ஒர்க்கெல்லாம் அவங்க சென்ட் பண்ணா அவங்களுக்கு ஒரு ஒர்க் பிடிச்சிட்டு ஒரு டேலண்ட் கிடைச்ச ஒரு ஒர்க் தான் சரியா. அவன் ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண அவ்வளோதான்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறாங்க ஜேகேக்கு நான் அப்படி ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. உனக்கு அங்கே வீடு அரேஞ்ச் பண்ண சொல்லுறது எல்லாமே அவன் தான் ஓகேவா, நீ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாத்துக்கு டிசர்வ் பாசணும் ஓகே டெவலப் பண்ணி நினைக்கிறேன். அவன் ஃப்ரீயாக எதுவும் பண்ணல, நீ எல்லாத்துக்கு டிசர்வ் பாசணும் அந்த டேலண்ட் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க. ஜேகே அப்படியே ஜிம்மி பார்த்துட்டு திரும்பி பார்த்தாக்க அந்த பக்கம் ஜேக்கோட அம்மா ஜிம்முக்கு ஃபுட் ஃபீல் பண்ணுறாங்க, சாப்பிட பா சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஜேகே ஹாப்பியாக பேச நீ தான் சரியா, எனக்கு அவன் இந்த அளவுக்கு லவ் பண்ண நினச்சி கூட பார்க்கல, நீ சாப்பிட சொல்லிட்டு எனக்கு அவன் பெரிய கூட நினச்சான். அவங்க அப்பா அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் நானும் தங்கச்சி இருக்கொண்டிருக்காங்க வாழ ஆரம்பித்தான். ஆனால் இப்போ உங்ககிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம், எங்கள் மொத்த பரலவோ உங்ககிட்ட பார்க்கறன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பையன் ஹாப்பியாக இருக்கணும் ரீசன் நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜேகே அப்படி ஜிம்மி பார்த்துருக்காங்க கம்ஃபர்ட்டியாக சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் ரீசன் அவன் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லி எப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான் ஓகேவா, எனக்கு அவனுக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும், அவன் ட்ரூ லவ் பண்ணுறான் ரொம்ப லவ் பண்ணுறான் ஓகேவா, அவனுக்கு சொல்லிட்டே இருப்பான். இவன் அந்த 4 years ரொம்ப மிஸ் பண்ணான், ரொம்ப ஃபீல் பண்ணுவான், அவனை பார்க்கணும் போல இருக்குது சொல்லிட்டு ரொம்ப அழுவான். அவன் நினச்சா அவனுக்கு பார்த்துருக்கலாம், ஆனால் அவனோட ட்ரீம் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், அதுக்கு வந்துட்டு எப்பவுமே டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவனையும் அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஜேகே அப்படி பண்ணாக்கா ஃபோனை கட் பண்ணிட்டு ஓடி வந்து ஜிம்மில் சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஜேகே ஜிம்முக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா ஜேக்கோட அம்மாவும் ஜிம்முக்கு ஷாக் ஆகி ஜிம்முக்கு திரும்பி பார்க்க நினச்சாங்கக்கா ஜிம்முக்கு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம பக்கத்தில் நம்ம ஒயினும் ஷுகாவும் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு பேபி வேறு இருக்குது. இப்போ பார்க்குறாங்க அண்ணா என்ன செய்ய ஒயின் கேட்குறா. இப்போ நம்ம ஜேக்கே தான் வந்துட்டு அப்படியே ஜிம்முக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பயங்கரமாக மாறாங்க ஜிம்முக்கு புரியல சங்கு ஜிம்முக்கு டக்கு நினைச்சிட்டாங்க. இப்போ ஜேக்கோட அம்மாவுக்கும் ஒரு மாதிரி பணிக்காக இருக்கு. இங்கே பார்ப்பா ஜேக்கே என்னாச்சு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேக்கே தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கா என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே தான் அதை சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு இங்கே பார் பயமாக இருக்குது எதுக்கு அழறா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க பார்ப்பா என்னாச்சு பையன் அழறா சொல்கிறாங்க. இது பக்கம் ஜேக்கே தான் அப்படி நேரில் பண்ண கொஸ்டின் ஜிம்மில் எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஹக் பண்ணுறாங்க. ஜங்கா அது ஓகே ஜிம் கேட்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சொல்லுமா என்னாச்சு இது பிரச்சனையா ஜிம் கேட்குறாங்க. ஆஹா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே தைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க புரியல ஜங்கா என்னாச்சு ஜிம் தான் அப்படி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஷுவாக்கு கூட புரியுது சம்திங் வந்து எமோஷனல் நடந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஞ்சம் பார்க்குறாங்க. நீ லைஃப்பில் வந்து ஏஞ்சல் தெரியுமா, உன் எதுக்காக யாரும் கூட ஹார்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா, ப்ராமிஸ் வந்து பத்திரமா பார்த்துப்பான் ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு புரியல ஜம்கா ஜிம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி வந்துட்டு நீ தான் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணியா கேட்குறாங்க. இப்போ எனக்கு ஷாக் ஆகிடுதான் சொல்லிட்டேன். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க இது அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணியா சொல்லவே இல்லை ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் அப்படியே இருக்காங்க. அதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி நடந்தாலும் சொல்கிறாங்க. ஜெக்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜெமின்னு சொல்கிறாங்க ஆண்டி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லாத சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்பெல்லாம் பண்ணி கூட ஒரு வாரத்துக்கு ஒரு சொல்லவே இல்லை. எனக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதே இந்த நம்ம தெரியாமல் தான் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு ஜிம் பார்க்குறாங்க. அது இது யாராவது பண்ணியிருப்பா ஆண்டி அதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அம்மாவுக்கு ஜெக்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ ஒரு ட்ரூ சோல் தானே ஃபைனல் பண்ணியிருக்க ஒரு ஏஞ்சலை ஃபைனல் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் மாதிரி லைஃப் ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வரும்னு சொல்லிட்டு ஆனால் உன்னோட லைஃப்பில் மட்டும் நான் ஒரு ஏஞ்சல் வந்திருக்காங்க தெரியுமா. அப்போ ஜெக்கோட அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி சொல்கிறாங்க உண்மைம்மா அதான் உண்மை தெரியுமா, நான் கடவுள் எனக்கு ஒரு ஏஞ்சலே கொடுத்துருக்காங்க தெரியுமா. ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்னாச்சு எதுக்கு அப்படி அழைச்சிருக்கா ஜிம் கேட்குறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது நான் தேடிட்டேன் தெரியுமா ஏன்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் சொல்கிறாங்க. சொல்லி ஏன்ட்டு சொல்லவே இல்லை ஏன் சொல்லப்படாமல் நினச்சிருக்கா சொல்கிறாங்க. அப்படின்னு ஜிம்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா ஜிமின் நீங்கள் தான் எங்கள் அம்மாவும் சோ பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறேன் தேங்க்யூ ஜிமின் சொல்கிறாங்க. ஒயின் என்ன பண்ணிருக்காரு எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி சரி ஏன் இப்படி பண்ணுறா சரி ஜிமின் தான் ஒயின் அதை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி பண்ணக்கூட தப்பு சரியா ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் ஜேக்கே பார்க்குறாங்க நீ எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க ஆனால் அதில் வேறு விஷயம் வேணாம் அம்மாவுக்கு சொல்கிறாங்க. ஏன் ஆண்டிக்கிட்ட பண்ண மாட்டேன் இவன் நீங்கள் லவ் பண்ணாமல் இருந்தால் கூட பண்ணியிருப்பான் ஜிம் சொல்லி எனக்கு தெரியும் அவன் ஜேக்கே தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேக்கோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேக்கே இவ்வளோ ஹாப்பியாக தான் பார்த்தே லைஃப்பில் இவ்வளோ மணி இல்லாத விஷயம் இல்லை அவங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் பார்ப்பா ஜிம்மே சொல்கிறாங்க ஆண்டி சொல்கிறாங்க நீங்கள் எப்போ இப்படி ஹாப்பியாக இருக்குதுப்பா எனக்கு என்ன ஜேக்கே உங்களுக்கு தான் ஹாப்பியாக பண்ணிட்டு உங்களுக்கு எப்பவும் உங்க கூட வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உங்கள்கிட்ட நான் என்னைக்கு பிரிக்க மாட்டேன் ஆண்டி நீங்கள் எப்போ நம்ம வீட்டுக்கு வரணும் ஓகேவா நான் உங்களுக்காக நான் எப்பவும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு போவோம் ஜேக்கே ஜிம் சொல்கிறாங்க. அவங்க இப்போ ஒயின் பார்க்குறேன் இல்லை ஜேக்கே உங்க கூட தான் இருக்கணும் நாங்கள் வந்து அவங்க பார்த்துக்குறோம் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க பண்ணி எதுக்கு எழுதிட்டு இருக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறதுக்கு ஜெக்கி ரொம்ப சரிக்கிறாங்க என்ன சொன்னால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற இல்லாட்டிக்கு பாருங்க வயல் பண்ணி எழுதிட்டு இருக்கு ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் வாங்கி பார்க்குறாங்க ஆமாம் அங்கே பாரு எதுக்கு ஜெக்கி அழகாக சொல்கிறாங்க. அதே ஜெக்கி தான் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ கிட்ட அட்டாச் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ எதுக்கு எமோஷனல் ஆகுறா ஜிம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பட் உனக்கு என்ன பண்ணுவேன் ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் பண்ண வேணாம் ஸ்ரீயா ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் பண்ண வேணாம் லவ் மட்டும் எனக்கு போதும் ஓகே ஒரு எதுவும் வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இல்லை சொல்கிறாங்க எனக்கு லவ் மட்டும் போதுண்டா அவர் எதுவும் வேணாம் சரியா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சரியாக சொல்கிறாங்க. லவ் யூ டூ அழகா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிடுறாங்க காம் ஆகிடுறாங்க. இப்போ நைட்டு தான் நம்ம ஜிம் ஜெக்கி வெளில படுத்துருக்காங்க அந்த ஜிம்மோட வீட்டில் ஜிம் பார்க்குறாங்க இந்த மாதிரி ஓகேவா ஆகலையா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் அப்படியே அமைதியிருக்காங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறேன் எதுக்கு சரி லைஃப் வந்துட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க நான் தான் தேங்க் பண்ணேன் ஓகேவா நம்மள லவ் பண்ணதுக்கும் எனக்கு இவ்வளோ பாதுகாப்பு பண்ண நினச்சதுக்கும் எனக்கு ஒரு ஜிம் ஹவுஸை கட்டினதுக்கும் சொல்கிறாங்க.
ஜெக்கி ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க எனக்கும் தெரியும் ஓகேவா, ட்ரீம் ஹவுஸ் கட்டியிருக்க என்கிட்ட வேணும்னு சொல்லிட்டு ஓகே, எனக்கு ட்ரீம் ஹவுஸ் கட்டி வச்சிருக்க, உனக்கு எனக்கு என்ன பண்ண சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பக்கங்க சொல்கிறாங்க, உனக்காக நான் சாதாரணமாக சொல்யூஷன் பண்ணேன், நீ எனக்காக என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க ஜிம் கேட்குறாங்க. நான் பண்ண உனக்காக எல்லாமே பண்ணுவேன், நீ சின்ன ஹார்ட்டாக வச்சுட்டு சத்தியமாக தாங்க மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்போ சின்ன ஜெக்கி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஆறால அதை விட்டு எனக்கு லைஃப் பண்ணி கிடச்சது பேர் மிகப்பெரிய பொக்கிஷன் சரியா, நம்ம எதுக்காக யாருக்கும் தொலைச்சிட மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. நானும் அப்படி தான் ஜெக்கி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பி சொல்கிற ஹாப்பி டூ ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டோர் நாக்காக ஜிம் பார்க்குறாங்க. ஐ திங்க் ஜூனா ஜீரா நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, நான் போய்ட்டு வரேன் ஜெக்கி விட்டு வரேன். பார்த்து 2 பேரும் ப்ளே பண்ணுறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இது பக்கம் ஜிம் நான் ஜெக்கி 4 பேர் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, வாங்கிட்டு தூங்க ஆசைட்டாங்க. நாங்கள் இங்கே தான் தூங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் எங்க கூட தூங்கிட்டா சொல்கிறாங்க. ஆசைட்டா எங்க கூட தூங்கிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெருமி சார் சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ பேபிஸ் வந்து இவங்க கூட தூங்கிட்டு இருக்காங்க. ஏஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே ஒரு 3 years ஆஃப்டர் பார்க்கலாம்டா, இங்கே ஒரு பையன் வந்து கேட்டா சொல்கிறாங்க. இப்போ வந்து பசங்க என்னடா உனக்கு வேணும் சொல்கிறாங்க. ஏன் மம்மா பக்கத்தில் போயிட்டு உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் நான் உட்காந்துருக்கோம் எனக்கு கஷ்டம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்த்து ஜம்கா அப்படி பேசாதீங்க அவங்க கோச்சிப்பாங்க சொல்கிறாங்க. எது அவங்க கோச்சி பண்ணி நீ அவங்களாம் பயப்படுறா ஜெக்கி கேட்குறாங்க. அப்படி சொல்லக்கூட ஜம்கா நம்ம குழந்தைதான் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க, நீ உடனே ஜிம்மி சரியா உனக்கு அவன் பயப்படும், அவனுக்கு நீ பயப்படக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறது என்ன சொல்லிட்டே வருதுங்க பாரு, மம்மா தொடாத எடுப்போ சொல்லிட்டு பேபி தான் தட்டி விடுது. நம்ம ஜிம் ஜெக்கோட பையன்டா ஓகேவா. இப்போ ஜின்னு அவ்வளோ வராங்க. மின்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜின்னும் அவ்வளோ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்னு கிட்ட வராங்க. என்னம்மா என்ன சொல்கிறாங்க பாரு, நீ டேரக்டே மம்மா டச் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. டச் பண்ணிட்டு விடுறா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லணும், யார் டச் பண்ண முடியாது மம்மாவை சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. டே ஜினா ஜூனா கூட கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க. ஆனால் உன் பையனெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் போல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் எங்கள் பையன் எனக்கு எனிமி சொல்கிறாங்க. எனக்கு என் பையன் தான் எங்கள் எனிமி சொல்கிறாங்க. இதுக்கு எங்கள் கிராண்ட்மா வர ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வெயிட் பார்க்குறான். இது எங்கள் கிராண்ட்மா உங்களுக்கு போட்டு கொடுங்க சொல்கிறாங்க. போட்டு கொடு அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு சிரிக்கிறாங்க. சரி இப்போ தானே ஒர்க்கில் பிஸியாக இருக்கீங்களே, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா கேட்குறாங்க. ஏங்க சார் பேபி தாங்க இருக்கட்டும் ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க போயிட்டு கொஞ்சம் வெக்கேஷன் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. வெக்கேஷன் எங்கள் மாமூல வெக்கேஷன் போய்ட்டு சார் சரி ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஏங்க சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறாங்க. நோ சொல்கிறாங்க. டே வாடா ஜிம் தூக்கிட்டு போயிறாங்க. ரொம்ப சேட்டை பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிம் தூக்கிட்டு போயிறாங்க. ஆக்சுவலி இந்த பேபி ஃபுல்லாக டேக் கேர் பண்ண நம்ம ஜின்னு ஓகே ஜின்னு அழகாக பார்த்துட்டு அந்த பேபியை. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. மின்மின் இந்த வாசல் கொடுக்குறாங்க. இப்போ மின்மின் தான் நம்ம ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா என் டேடாலாம் சொல்கிறாங்க ஷேம்லெஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்போ பார்க்குறாங்க. ஐயோ சொல்லக்கூடாது பாப்பாவா சொல்கிறாங்க. கிராண்ட்பாவும் தெரியாது டேடா ஷேம்லெஸ் தெரியுமா, இப்போதாலும் கிஸ் மம்மாவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. டே மம்மா தானே கிஸ் பண்ணா அது தப்பா சொல்கிறாங்க. தப்பு தான் பேபி சொல்லிட்டு நம்ஜின் பார்த்தா ஜென்டில்மேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜீவனா பார்ப்போம். ஜீனா போய் பார்க்குறாங்க. ஐயோ மின்மின் நம்பாத டேடாவும் மம்மாவை கிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜினுக்கு ஒரு இருக்கு. ஐயோ மானவே போகுது அது போயிடாரு ஜினுக்குள்ள. இந்த பக்கம் ஜிம் அப்பா ப்ளே பண்ணிருக்காங்க. இப்போ ஜிம் அப்பா இப்போ ஜிம் கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ப்ளே பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் ஜேக்கோட அம்மா அந்த பையன் வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த பேபி கூட ப்ளே பண்ணிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. ஜிம்மின் ஜேக்கு வந்து ஃபாரின் போகிறாங்க. இப்போ ஒரு கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா நீ நான் மட்டும் இருக்கிறது டிஃப்ரெண்டாக இருக்குல்ல சொல்லுங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னோட ஃபஸ்ட்டு பையன் வீட்டில் இருக்கான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஜிம்மில் ஒர்க் பண்ணுறாங்க. என்ன கேட்குறாங்க. இன்னொரு பேபி போகிறோம் சொல்கிறாங்க. என்ன இன்னொரு பேபியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜம்கா வீட்டில் ஆக்சுவலி 3 பேபிஸ் இருக்காங்க. அதான் சொல்கிறேன் 3 பேபிஸ் இருந்தாக்க ப்ளே பண்ணுறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குல்ல. எனக்கு 2 பேரை ப்ளே பண்ணலாம். இன்னொரு பசங்க வரலாம் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஜினாக்கு நம்ம மின் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜீவனாக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக சரியா நம்ம ஜீவனாக்கு எது மாதிரி பார்க்கவும் தம்பி பற்றி கொடுக்கலாமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கொஞ்சம் சாஃப்ட் டைப்பு, ஜினா கொஞ்சம் எனக்கு பாசிட்டிவ் டைப் சரியா நம்ம இப்போ பற்றி கொடுக்கலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறப்போ சாரி அந்த பிளான் பண்ணிட்டீங்களா. ஆமாம் சார் ஜெக்கி தான் இப்போ ஜிம் ரொம்ப கூட பேசிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறேன். ஜம்கா நீ ஹாப்பியாக இருக்கேன் நம்ம வீட்டில் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்பா மாதிரி பார்த்துக்கிறதுக்கு உன்னோட அப்பா தான் அங்கிள் இருக்காங்களா, அவங்க என்னோட அப்பாவாக இருக்காங்க. அப்புறம் ஹேங்ஸாக எனக்கு ஜினா எங்கே இருக்காங்க, நம்பியும் எங்கே இருக்காங்க. பேபிஸ் அங்கிள் சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்புறம் நீ அங்கிளும் கூப்பிட சொல்லிட்டு நீ சொன்னால் அப்படி கேட்டுக்கிட்டாங்க. வீடு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் வீக்கெண்ட் அம்மா வீட்டுக்கு போகிறோம். அம்மா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம பார்க்குறப்போ இப்போலாம் அந்த பிரிஞ்சிருக்கோம் அந்த 5 days அந்த 5 days ஆஃப்டர் அவங்க பார்க்குறப்போ அந்த லவ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அது ரொம்ப அழகாக இருக்குது. என்னடா குறைச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஏஞ்சி கூட இருக்கு என்னடா கஷ்டம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஹாப்பியாக இருக்கு அது போதுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என் கூட தான் ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா, எப்போவுமே எதுக்காகவும் யாருக்காகவும் ஒன்று மட்டும் கிடச்சிட மாட்டேன் லைஃப்பில் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானும் அப்படி தான் சொல்கிறேன். லவ் யூ டூ சொல்கிறாங்க. இதை ஸ்டோரி ஹேப்பன் பண்ணுறேன். ஐ ஹோப் பிடிச்சிட்டு நம்புறேன். பாய் டேக் கேர்.